Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th மேக்ஸில் சாப்டர் 10 ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட எக்ஸசைஸ் 10.8 ஒன் ஷார்ட் வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா கான்செப்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சமைக்க போகிறேன். இஃப் எனிதிங் உங்களுக்கு புரியலை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்க்குறவங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா, வழக்கம் போல் பேசிக்ஸ் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். வாட் இஸ் மீன் பை ஓடிஇ அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த ஈக்குவேஷனில் ஒரு டெரிவேட்டிவ் இருக்கணும் such that it depends only on a single variable. ஓகேவா, ஸோ ஒரு ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷனில் ஏதோ ஒரு எக்ஸாக்ட் டெரிவேட்டிவ், ஆர்டினரி டெரிவேட்டிவ் இருக்கணும், பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா, இது இருக்கக்கூடாது. ஆர்டினரி டெரிவேட்டிவ் along with a function which depends on only one variable is known as ordinary differential equation. ஓகேவா, ஸோ dy by dx equal to some f of x, ஏதோ ஒரு டைப்பு இப்படி இருந்தால் நம்ம வந்து ஓடிஇ ஃபஸ்ட் ஆர்டர் ஓடிஇ. ஓகேவா, ஸோ டிகிரி பேஸ் பண்ணி படிக்கிறது உங்களுக்கு மோஸ்ட்டாக ஃபஸ்ட் ஆர்டர் ஓடிஇ தான் இருக்கும், அதுக்கு மேலே உள்ள ஹையர் டெரிவேட்டிவ்ஸ்லாம் இருக்காது. ஸோ பிரச்சனை இல்லை. ஓகேவா, இப்போது ஃபஸ்ட் ஆர்டர் ஓடிஇயில் கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எந்த மாதிரி அப்படின்னா பாப்புலேஷன் க்ரோத் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, தென் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, தென் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் ஆர் வார்மிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, தென் மிக்சர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா, ஏதாவது ஒரு சால்வெண்ட்டை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அது ரிலேட்டடாக கேட்குற சம்ஸ் இருக்குது. இந்த 4 கான்செப்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் 10.8 எக்ஸசைஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிள் தான் எல்லா கான்செப்ட்டுமே, நீங்கள் ஒன்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா. ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னது, பாப்புலேஷன் க்ரோத். ஸோ பாப்புலேஷன் க்ரோத் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் டீயில் சம் அமௌண்ட் ஆஃப் பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா அது என்ன ஆகும், டைம் இன்க்ரீஸ் ஆக பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு நேச்சர். ஓகேவா, எந்த ஒரு நேச்சுரல் டிஸார்டர்ஸும் இருந்த வரைக்கும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம இங்கே அந்த கான்செப்ட் மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ எக்ஸ் ஆஃப் டி அப்படிங்கிறது சைஸ் ஆஃப் தி பாப்புலேஷன் அட் எனி டைம் டி அப்படின்னா இட்ஸ் அ இன்டீஜர் வேல்யூ, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, அந்த பாப்புலேஷன் எப்படி க்ரோ ஆகும் with respect to the rate of change of amount of population along with that time. ஸோ ஒரு பாப்புலேஷன் க்ரோ அப்படிங்கிறது என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் ப்ரெசன்ட் அட் தட் டைம். ஓகேவா, ஸோ dx by dt, இங்கே எக்ஸுங்கிறது என்னது, பாப்புலேஷனோட சைஸ். ஸோ dx by dt is directly proportional to x. இங்கே எக்ஸுங்கிறது பாப்புலேஷன், ஏதோ ஒரு பர்டிகுலர் டைமில் உள்ள பாப்புலேஷன். dx by dtனா என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேவா, இது வந்து டைரக்ட்லி ப்ரொப்போஷ்னல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொப்போஷ்னாலிட்டி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரொப்போஷ்னல் கான்ஸ்டண்ட்டை போட்டு ஈக்குவல் டுன்னு எழுதிடுவோம். ஸோ dx by dt is equal to kx. இங்கே கேங்கிறது என்னது, ப்ரொப்போஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட். அண்ட் இங்கே கே வந்து கிரேட்டர் தென் 0. ஏன் அப்படின்னா பாப்புலேஷன் வந்து எப்போயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா, டிக்ரீஸ் ஆகாது. எதை ரெஸ்பெக்ட் பண்ணி சொன்னேன், எந்த நேச்சுரல் டிஸார்டர்ஸ் இல்லை வேறு ஏதோ டிசீஸ் அந்த மாதிரி எதுவும் வராத வரைக்கும் இட் வில் ஆல்வேஸ் இன்க்ரீஸ். ஓகேவா, ஸோ பாப்புலேஷன் ஆல்வேஸ் இன்க்ரீஸ், தேர்ஃபோர் கே வந்து கிரேட்டர் தென் 0. இதை நீங்கள் ரொம்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இதை பொறுத்து தான் இதோட சொல்யூஷன் இருக்குல்ல, இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் அது மாறும். ஓகேவா, இப்போது இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, dx by dt is equal to kx. ஓகேவா, இப்போது இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதோட வேரியபிளே கீழே இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணுறது ஈஸி. ஏன், இதை இன்டெகிரேட் பண்ணுறப்ப dx by xன்னு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தெரியும், log x plus c அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு தான் இதை மாற்றணும். தேர்ஃபோர் இங்கே இருக்க எக்ஸை கீழே கொண்டு வந்துடுங்க, தென் இந்த டிடியை மேலே கொண்டு போயிருங்க. ஸோ dx by x is equal to k times dt. இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகும், இன்டெக்ரல் dx by x equal to இன்டெக்ரல் k times dt. k வந்து கான்ஸ்டன்ட், ஸோ வெளில தூக்கி போட்டு இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த டேர்ம் வந்துடும், log x equal to kt ப்ளஸ் இங்கே வந்து நீங்கள் ப்ளஸ் சின்னு எழுதலாம், இல்லை ப்ளஸ் லாக் சின்னு எழுதலாம். நம்ம கன்வீனியன்ட்டுக்காக தான் லாக் சின்னு எழுதியிருக்கோம். ஓகேவா, ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் அவ்வளோதான், அது எப்படினாலும் நம்ம நோட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் லாக் சின்னு எடுத்துருக்கேன். இப்போது இந்த லாக் சியை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ இங்கே ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா என்னாகும், மைனஸில் வந்துடும். ஸோ log x மைனஸ் லாக் சி இஸ் ஈக்குவல் டு kt. ஸோ log a மைனஸ் log bன்னு இருந்தால் என்ன பண்ணணும், log a by b.
which is equal to KT. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் லாகில் இருக்குது, பட் எனக்கு சொல்யூஷன் எதில் தான் வேணும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தான் வேணும். அப்போ ரெண்டு பக்கமும் இ பவரில் ரைஸ் பண்ணிடுங்க. அப்போ எக்ஸ் பை சி இஸ் ஈக்குவல் டு இ பவர் கேடி. எனக்கு எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு சி இ பவர் கேடி. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ஓடிஇ கொடுத்தாங்க அப்படின்னா அதோட சொல்யூஷன் ஃபார்மேட் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு சிஇ பவர் கேடி அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா சம்லையும் ஸ்டார்ட் பண்ணுறதே இதிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம எல்லா சம்லையும் எழுதிட்டே இருக்கணும். நான் இந்த 10 சம் சால்வ் பண்ணுறப்பையும் இதை எழுத மாட்டேன், நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகேவா? ஏன்னா சேம் ப்ராசஸ் தான், இதே மாதிரி இருக்கும். இந்த எக்ஸை கீழே கொண்டு வரணும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக மேபி இப்படி இருக்கலாம். சில சம்மில் டிபி பை டிடி இஸ் ஈக்குவல் டு கேபி அப்படின்னு இருக்கலாம். இல்லை வேறு சம்மில் வேறு மாதிரி நொட்டேஷன்ஸ் கூட கொடுக்கலாம். எக்ஸ் தான் மாறுமே தவிர ஈக்குவேஷன் இதே ஈக்குவேஷன் தான் வந்து ஃபாலோ ஆகும் இந்த மாதிரி பாப்புலேஷன் ரிலேட்டட் சம்ஸில். ஓகேவா? செகண்ட் கான்செப்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி. எனக்கு பெருசாக கெமிஸ்ட்ரியில் ஐடியா இல்லை, பட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸில் வந்து என்னெல்லாம் இருக்குமா? புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும். அண்ட் பர்டிகுலர் டைமை பொறுத்து அந்த ஆட்டம்ஸ்லாம் என்ன ஆகும்னா மக்கிடுமா. ஓகேவா? மக்கி அது வேறு ஒரு சப்ஸ்டான்ஸை கன்வெர்ட் ஆகுமா. இந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன தான் ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரேட்டு வந்து எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நியூக்ளியை ஆஃப் த சப்ஸ்டான்ஸ் proportional to the amount of the substance remaining at time t. அப்போது இது டைரெக்டாக எழுதிடலாமா? dA by dt is proportional to A. அவ்வளோதான். இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் எதை பொறுத்து இருக்குது? the amount of A remaining at time t. ஸோ அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா மிச்சம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அந்த சப்ஸ்டான்ஸ் இருக்குது அந்த பர்டிகுலர் டைமில் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட ரேட் வந்து வேரி ஆகுது. ஓகேவா? ஸோ dA by dt is directly proportional to A. இங்கே ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கேன்னு எடுத்திருக்கோம், பட் இங்கே டிகே ஆகுது இல்லையா? அந்த சப்ஸ்டான்ஸ் மக்கி போகுது. மக்கி போகுதுன்னா என்ன அர்த்தம்? அமௌண்ட் வந்து குறைஞ்சிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போது கே வந்து என்னவாக இருக்கணும்? லெஸ் தென் 0வாக இருந்தால் தான் இது நெகட்டிவ் ப்ரொபோர்ஷனாலிட்டியாக இருக்கும் இல்லையா? இந்த ரேட் ஆஃப் சேஞ்சுங்கிறது வந்து இந்த இருக்கிற அமௌண்ட்டை பொறுத்து மாறுது, பட் இந்த ரேட் ஆஃப் சேஞ்சுங்கிறது குறைஞ்சிட்டே வருது, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளோட ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சப்போஸ் டு பி நெகட்டிவ். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் ப்ராசஸ் மாதிரியே சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு சிஇ பவர் மைனஸ் கேடி. இந்த மைனஸ் கேடி ஏன் வருது? இங்கே லெஸ் தென் 0வாக இருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ பாப்புலேஷன் ரிலேட்டட் சம் கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு சிஇ பவர் கேடி. அதுவே ரேடியோ ஆக்டிவிட்டி சம் கொடுத்தாங்க அப்படின்னா ஏஸ் ஈக்குவல் டு சிஇ பவர் மைனஸ் கேடி. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் கான்செப்ட் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் ஆர் வார்மிங். ஓகேவா? இங்கேயும் அதே மாதிரி தான் டெம்பரேச்சர் கான்செப்ட். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ரூமில் வந்து நீங்கள் ஒரு ஹாட் வாட்டரை வந்து ஏதோ ஒரு பவுல்லையோ இல்லை ஏதோ ஒரு பாத்திரத்துலையோ எடுத்து வச்சுருக்கீங்க. ஓகேவா? சப்போஸ் அந்த வாட்டர் பாயிலிங் பாயிண்ட் வந்து இப்போ 100 டிகிரி இருக்குது, அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து ஒரு 100 டிகிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் வச்சுட்டு போன கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்? டெம்பரேச்சர் கண்டிப்பாக குறையும் இல்லையா? அந்த குறையிறது எதை பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னா அந்த ரூமோட டெம்பரேச்சர் பொறுத்து வேரி ஆகும். ஸோ இங்கே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அட் த ப்ரெசன்ட் டைம் அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. லைக் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா டிடி பை டிடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே இன்னொரு இது நம்மளை ட்ரபிள் பண்ணுது இல்லையா? அந்த டெம்பரேச்சரை மாற்றுறதுல என்ன ட்ரபிள் பண்ணுது? அந்த ரூம் டெம்பரேச்சரும் சேர்ந்து ஆக்ட் பண்ணுது அதில். ஸோ நம்ம ரூம் டெம்பரேச்சரே அதிலேருந்து நெக்லெக்ட் பண்ணோம். ஸோ அதையும் கழித்து விடணும். தேர்ஃபோர் இங்கே ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். பாருங்கள், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் என்ன சொல்லுது அப்படின்னா த ரேட் அட் விச் த டெம்பரேச்சர் ஆஃப் அ பாடி சேஞ்சஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த டிஃபரன்ஸ் பிட்வீன். ஓகேவா? டிஃபரன்ஸ் பிட்வீன் த டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி அண்ட் த டெம்பரேச்சர் ஆஃப் தி சரௌண்டிங் மீடியம். சரௌண்டிங் மீடியம் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ dt by dt is directly proportional to t minus tm. ஓகேவா? இதுதான் அவங்க ஆக்சுவலாக இங்கே டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க.
ஸோ டி ஆஃப் டிங்கிறது என்னது, அந்த பாடியோட டெம்பரேச்சர் அட் அ டைம் டி. டிஎம்ங்கிறது ரூம் டெம்பரேச்சர். தென் டிடி பை டிடினா என்னது, த ரேட் அட் விச் த டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி சேஞ்சஸ். therefore நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் எழுதியாச்சு. இங்கேயே கே வந்து நெகட்டிவ் தான். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிட்டே வருது இல்லையா. ஸோ டிஎம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும், டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே தான் வரும். ஸோ இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்செப்ட் நெகட்டிவில் எடுத்திருக்கோம். அடுத்தது மிக்சர் ப்ராப்ளம்ஸ். மிக்சர் ப்ராப்ளம் அப்படின்னா, சப்போஸ் ஒரு பெரிய டேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேங்க்கில் வந்து சம் அமௌண்ட் ஆஃப் உங்களுக்கு மேக்ஸிமம் சோடியம் குளோரைட் தான் கொடுத்துருக்காங்க. பிரைன் சம்திங் எங்கேயோ கொடுத்துருந்தாங்க, நான் ரீட் பண்ணப்போ இருந்துச்சு. உங்கள் புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வாட்டரில் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க சம் ரேட்டில் ஓகேவா. ஒரு இது பர்டிகுலர் ரேட்டில் இன்ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு பர்டிகுலர் டைமில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி வெளில அனுப்பிடுறாங்க ஓகேவா. திருப்பி வெளிலையும் அதே ரேட் ஆஃப் ஃப்ளோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னா, அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வாட்டர் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ ஓகேவா. இப்போ முதல்லேருந்து பார்க்கலாம். a substance S is allowed to flow into a certain mixture at a constant rate. ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டில் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து ஒரு டேங்க்கில் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஓகேவா. மிக்ஸ் பண்ணுறதும் இல்லாமல் அது யூனிஃபார்மாக கலக்கிட்டே இருக்காங்க ஓகேவா. ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்க, அந்த யூனிஃபார்ம் மிக்சரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடுறாங்க. ஃப்ளோஸ் அவுட் கண்டெய்னர் அட் அனதர் ரேட், சம் பர்டிகுலர் ரேட்டில் வெளில விடுறாங்க. அப்படின்னா அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் இருக்குல்ல, ரேட் ஆஃப் சேஞ்சை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இன் மைனஸ் அவுட். இங்கே இன்னுங்கிறது என்னது, இந்த ரேட் அட் விச் எஸ் என்டர்ஸ் த மிக்சர். அண்ட் அவுட்டுங்கிறது என்னது, இந்த ரேட் அட் விச் எஸ் லீவ்ஸ் த மிக்சர். ஸோ இந்த 4 கான்செப்ட் தான் பேசிக். இந்த பேசிக்கில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஈக்குவேஷனை உங்களுக்கு எழுத தெரியணும். ஏதோ ஒரு ஈக்குவேஷன், அவங்க ஏதோ ஒரு மெத்தடில் கொடுக்குற ஈக்குவேஷனை உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருச்சு அப்படின்னா போதும், இதில் இருக்க எல்லா சமையும் சால்வ் பண்ணிடலாம். பட் சால்விங் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஐடியா கொடுத்துட்றேன் ஓகே. ஒரு அவுட்லைன், எல்லா சம்ஸையும் எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றேன். சால்விங் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க ஓகேவா. ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ஓடிஇ கொடுத்துருவாங்க, அலாங் வித் 2 இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருவாங்க ஓகேவா. தென் செகண்ட் அதை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், சம் எக்ஸ் ஈக்குவல் டு சி இ பவர் கேடி அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபைண்ட் சி. உங்களுக்கு மோஸ்ட்டாக கொஷினில் ஃபைண்ட் எக்ஸ்ன்னு தான் இருக்கும். எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் உங்கள் வேலையாக இருக்கும் ஓகேவா. ஸோ முதல்ல சியை கண்டுபிடிக்கணும். ஸோ சி என்னது, இந்த இருக்குது எனி கான்ஸ்டன்ட், ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கும்ல. முதல்ல உங்கள் வேலை சியை கண்டுபிடிக்கிறது, ரெண்டாவது இ பவர் கேவை கண்டுபிடிக்கிறது ஓகேவா. ஸோ செகண்ட் ஒன் ஃபைண்ட் இ பவர் கே. தேர்டு தான் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஃபைண்ட் எக்ஸ். ஸோ இதுதான் சால்விங் ப்ரொசீஜர், இதை மட்டும் மறந்துடாதீங்க ஓகேவா. ஸோ ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ஓடிஇ 2 இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பின்னாடி வர சம்மில். என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு சி என்னென்னு கண்டுபிடிக்கணும், செகண்ட் இ பவர் கே என்னென்னு கண்டுபிடிக்கணும், தேர்டு இந்த 2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடச்சிரும், எக்ஸ் கிடச்சிரும் ஓகேவா. ஓகே, ஓவரால் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டேன் கம்ப்ளீட்டாக 10.8க்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா. எனக்கு இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போகும்னு தெரில, அண்ட் என் வாய்ஸ் வந்து எவ்வளோ நேரம் கோஆப்ரேட் பண்ணும் அப்படின்னு தெரில. ஏன்னா நேற்று வந்து பாதியிலே எடுக்கிறப்ப வாய்ஸ் போயிடுச்சு நல்ல. இன்றைக்கி ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். அண்டு வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது கொரீஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. அண்டு நேற்று வந்து பிளாக் ஸ்க்ரீனில் ஒருத்தங்க வந்து எடுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் பிளாக் ஸ்க்ரீனில் இன்றைக்கி எடுத்துகிட்ருக்கேன் ஓகேவா வீடியோ. அண்ட் வேறு எதுவும் உங்களுக்கு குறை இருக்குது வீடியோவில் அப்படின்னா சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வீடியோஸ் எடுக்கிறேன் இந்த மாதிரி சேனலுக்கு அப்படின்னு. பட் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு டேரெக்டாக வீடியோ எடுத்திருக்கேன், லைக் டியூஷன்ஸில் டியூஷன்ஸில் கிளாஸ் எடுத்திருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் இல்லாமல் ஒரு மைக் பார்த்து பேசி வீடியோ எடுக்கிறது இதான் ஃபஸ்ட் டைம் ஓகேவா. ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணும் நிறைய வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட். ஃபஸ்ட் சம் முதல்ல கொஸ்டினை ரீட் பண்ணோம். 10.8ல் ஃபார் ஷுர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சம் குவார்ட்டர்லியில் வந்துடும், ஒரு சம் பப்ளிக்கில் வந்துடும் ஓகேவா. இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ஒரு சம் கண்டிப்பாக இருக்கும் 10.8லேருந்து.
எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்குது. ஓகேவா, எக்ஸசைஸில் 10 சம் தான் இருக்குது, பட் எக்ஸாம்பிள்ஸ்னு நிறைய சம் இருக்குது. நான் எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுறதை வச்சு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு கீ இருக்கிறதுனால தான் நான் எக்ஸாம்பிள் சம்மில் பெருசாக கை வைக்கிறது இல்லை. ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் சம் எடுத்து பாருங்கள். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் சம்னு ஒரு சம் இருக்கும். அந்த சம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஓகேவா, சம் டைம் ரிலேட்டட் சம்மாக இருக்கும். ஒரு மர்டர் கேஸை வந்து விசாரிக்கிறப்ப அந்த சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு. Now இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா, the rate of increase in the number of bacteria in a certain bacteria culture is proportional to the number present. ஓகேவா, ஸோ நம்பர் ப்ரெசென்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ முதல் லைன் எப்பயுமே என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஈக்குவேஷனாக தான் இருக்கும். ஸோ லெட் P be the number of bacterias. ஓகேவா, இன்னும் பாக்டீரியா கல்ச்சர்னு கொடுத்துருக்காங்களே, அதை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், பீன்னு எடுத்திருக்கோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் பாக்டீரியா இஸ் ப்ரப்போர்ஷ்னல் டு த நம்பர் ப்ரெசென்ட். அப்போ என்ன பண்ணோம், டிபி பை டிடி இஸ் ப்ரப்போர்ஷ்னல் டு பி. ஓகேவா, தென் ஒரு ப்ரப்போர்ஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் போடுங்க. அப்போ டிபி பை டிடி இஸ் ஈக்குவல் டு சம் கேபி. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி மெத்தட் சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா. இந்த டேர்முக்கு நேராக இதோட கீழேயும் அதே டேர்ம் தான் வரணும். ஸோ டிபி பை பி. இதுக்கப்புறம் வர சம்மில் இதை எழுத மாட்டேன். இந்த சம்லேயும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுவும் டவுட் அப்படின்னா இந்த டைமை நோட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, டிபி பை பி இஸ் ஈக்குவல் டு கேடிடி. சிம்பிளைஸ் தட், இன்டகிரேட் பண்ணிடலாமா டேரெக்டாக. பி இஸ் ஈக்குவல் டு சிஇ பவர் கேடி. இந்த இன்டகிரேஷன் புரியல அப்படின்னா இந்த பேசிக்ஸ் நடத்தியிருப்பேன். எதில் அப்படின்னா ஃபஸ்ட் ஒனில். ஓகேவா, இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதே ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்கும். ஓகேவா, ஏதோ காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும், பட் ஸ்டில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூ ஹாவ் டு ரைட். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ பியை கண்டுபிடிச்சாச்சு. தென் பி நாட்டுங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ கரண்ட்டில் உள்ளது, ப்ரெசன்ட் டைமில் உள்ளதை தான் பீன்னு எடுத்திருக்கோம். லெட் பி நாட்டுங்கிறத என்னென்னு எடுத்துக்க சொல்லியிருக்கேன், இப்போ உள்ளதில். ஓகேவா, கரண்ட் டைமில், அதாவது டைம் 0வாக இருக்கிறப்ப ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கோம்ல. லெட் பி நாட் பி தி. இதை வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே அசியூம் பண்ணுறப்ப டைம் 0வாக இருக்கப்போ ஒரு வேல்யூவை நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். அசியூம் பண்ணிங்க அப்படின்னா தான் சம்மை வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேவா, லெட் பி நாட் பி தி நம்பர் ஆஃப் பாக்டீரியாஸ் ப்ரெசன்ட் அட் டைம் 0. ஓகேவா, இது வந்து நம்பர் ஆஃப் பாக்டீரியா அட் டைம் டி. ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எனி டைம் பி. ஓகேவா, இதை டி வேரியாக இந்த பியும் வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். பட் பி நாட்டுங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ. டைம் 0வாக இருக்கப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் பாக்டீரியாஸ் இருந்துச்சோ அதை தான் நம்ம பி நாட்னு கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுலேயும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பி நாட்டுங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ, பட் பிங்கிறது டீயை பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும். சரியா, ஸோ ஒரு இனிஷியல் கண்டிஷன் நம்மளாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, அட் டைம் டி இஸ் ஈக்குவல் டு 0, பி இஸ் ஈக்குவல் டு பி நாட். இன்னொரு இனிஷியல் கண்டிஷன் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிவன் தட் த நம்பர் ட்ரிபிள் சி இன் 5 hours, 5 மணி நேரத்தில் என்ன ஆகுதான், ட்ரிபிள் மடங்கு ஆகுதான். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 5 hours பிங்கிறது என்னவாகுதான், 3 மடங்கு ஆகுதான். அப்போது 0ல் இருக்கப்போ பி நாட்டுங்கிறது அளவு அப்படின்னா அது 5 மணி நேரத்தில் 3 மடங்கு ஆகுதுன்னா என்ன அர்த்தம், 3 times பி நாட். ஓகேவா, பி நாட். ஸோ செகண்ட் கண்டிஷன் கிடச்சிருச்சு. தேர்டு கண்டிஷனில் தான் என்ன கொடுத்துருப்பாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. தேர்ட் கண்டிஷன் என்னென்னு பாருங்கள். ஃபைண்ட் ஹவு மெனி பாக்டீரியாஸ் வில் பி ப்ரெசென்ட் ஆஃப்டர் 10 hours. ஸோ 10 மணி நேரம் கழித்து எவ்வளோ பாக்டீரியா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 10ல் பாப்புலேஷன் இவ்வளோ தாங்க கொஸ்டின். ஸோ கொஸ்டினை சிம்பிளாக மாற்றியாச்சு. இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதுங்க. பி இஸ் ஈக்குவல் டு சிஇ பவர் கேடி. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, டி 0வாக இருக்கப்போ பாப்புலேஷன் வந்து பி நாட். நம்ம ப்ரொசீஜர் என்னது, முதல்ல ஃபைண்ட் சி, செகண்ட் ஒன் ஃபைண்ட் இ பவர் கே, தேர்ட் ஒன் ஃபைண்ட்
எக்ஸ், பட் இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல பி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ப்ரொசீஜரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு ஈஸியாக சம் சால்வ் பண்ணிகிட்டே போகலாம். மொதல் கண்டிஷனை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டீக்கு பதிலாக 0ன்னு போடணும். ஸோ இது 0, அப்போ e⁻0 என்னது 1. புரியுது தானே? e⁻k × 0ன்னு இருக்கும். k × 0 0 தான். அப்போ e⁻0 = 1. சரியா? அப்போது அப்புறம் பிக்கு வந்து என்ன வேல்யூ போடணும்? P0 அப்படின்னு போடணும். அப்போ P0 = C e⁻0 implies that C = P0. ஸோ கிடச்சிருச்சா? இந்த ஈக்குவேஷனை 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் இன் 1. ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா P = P0 டைம்ஸ் e⁻kt. செகண்ட் கண்டிஷன் என்னது? ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. சரியா? ஸோ நம்ம அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்கோம் ஒன்று ஒன்றா. சரியா? முதல்ல சியை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? e⁻kவை கண்டுபிடிக்கணும். ஸோ t = 5 இருக்கிறப்ப பாப்புலேஷன் என்னவாகுதான்? ட்ரிப்பிள்ஸ் ஆகுதான். ஸோ 3 மடங்கு அதிகரிக்குது. ஸோ 5 இருக்கப்போ 3 டைம்ஸ் P0. இப்போ கொண்டு போய் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் P0 = P0 டைம்ஸ் e⁻5k. P0 கேன்சல். அப்புறம் e⁻5k வந்து என்னென்னு கிடச்சிருக்கு? 3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ e⁻k என்னவாக இருக்கும்? e⁻k = இங்கே 5ன்னு இருந்திருக்கும். ஸோ அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 1/5ன்னு வந்துடும். ஸோ 3/1/5. சரியா? டைரெக்டாக எழுதிட்டேன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இங்கே இருக்க 5ஐ அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 1/5 ஆயிரும். அப்படி இல்லைன்னா 1/5ஆல் பவர் ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 × 1/5, இங்கேயும் × 1/5. ஸோ இது 2 கேன்சல் ஆகிருக்கும். ஸோ e⁻k கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சம்மில் மட்டும் ஒன்று சொல்கிறேன். இதில் e⁻k கண்டுபிடிச்சாலும் ஓகே தான், ஆர் e⁻5kன்னு வச்சாலும் ஓகே தான். ஏன் அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா? எனிதிங் இஸ் ஃபைன் இந்த சம்மில். பட் எல்லா சம்லையும் இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னா இல்லை, கண்டிப்பாக இருக்காது. சரியா? இந்த ஒரு சம்முக்கு ஓகேவாக இருக்கும். அடுத்து தேர்ட் கண்டிஷன் என்னென்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த வேல்யூவை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க அங்கே. ஸோ அடுத்த பேஜில் எழுதவா? தேர்ட் கண்டிஷன் வந்து t = 10 இருக்கப்போ பாப்புலேஷன் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் எப்படி மாறி இருக்குது? இப்போ P = P0. e⁻kக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 3/1/5. ஸோ 3/1/5 டைம்ஸ் இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குதுன்னு பாருங்கள், e⁻ktன்னு இருக்குது. அப்போ e⁻kக்கு பதிலாக மட்டும்தான் நான் வேல்யூ போட்டிருக்கேன். அப்போ ஒரு t மிச்சம் இருக்கும். ஸோ அந்த டீயை இங்கே எழுதிக்கோங்க. சரியா? இப்போ டீக்கு பதிலாக 10ன்னு போடுங்க. அப்போ P = P0 3/1/5 டைம்ஸ் 10. ஸோ 1 5 5 2 10. அப்போ என்ன கிடைக்குது? P0 டைம்ஸ் 3² = 9 டைம்ஸ் P0. ஸோ அந்த டைம் 0வாக இருக்கிறப்போ ஒரு பாப்புலேஷன் இருந்துச்சுல, அந்த பாப்புலேஷன் வந்து 10 மணி நேரத்துக்கு கழித்து 9 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குமா. ஓகேவா? நான் இதுக்கு ஆன்சர் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆன்சர் வந்து கரெக்டு. ஸோ டைம் 0வாக இருக்கப்போ நம்மக்கிட்ட ஒரு பாப்புலேஷன் இருந்துச்சு. அந்த பாப்புலேஷன் என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? நம்ம P0ன்னு அதை எடுத்திருக்கோம். அந்த பாப்புலேஷன் 10 மணி நேரம் கழித்து எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 9 மடங்கு. அது இருந்ததை விட 9 மடங்கு அதிகரிச்சிருக்கு பாக்டீரியா. ஓகேவா? இதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சம் தான் இவ்வளோ எக்ஸாக்டாக நடத்துவேன். இதுக்கப்புறம் ஒரு சம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். ஓகேவா? ஏன்னா 10 சம்மே ஒரே ஷார்ட்டாக எடுக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 hours தாண்டும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். லெட்ஸ் see. செகண்ட் சம். Population of a city at any time given that the rate of increase in population is proportional to the population at that instant. So dp/dt, the rate of change, is proportional to என்னென்னு கொடுத்துருக்காங்க? the population at that instant. population at that instant அப்படின்னா p. ஸோ நம்ம அதை முதல்ல மென்ஷன் பண்ணோம். let p be the population at எனி டைம் t. ஓகேவா? இங்கே உங்களுக்கு p எடுக்க பிடிக்கல அப்படின்னா வேறு எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இல்லை சி வேண்டாம், சி கான்ஸ்டன்ட் எடுப்போம்ல, சம் எஸ்ஸு சம் டி வந்து டெம்பரேச்சருக்கு எடுப்போம். ஸோ ஏதோ ஒரு வேரியபிள். ஓகேவா? ஏபிசிடி எதுனா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அது எடுத்துக்கோங்க. நான் பாப்புலேஷன் கொடுத்ததுனால பாப்புலேஷனுக்கு யூஸ் பண்ணுற அதே ஃபஸ்ட் லெட்டர் வந்து எடுத்திருக்கேன். உங்கள் விஷ் தான், எதுனாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? பாப்புலேஷன் at any time t.
ஸோ டிபி பை டிடி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு பி. இங்கே வந்து கே வந்து பாசிட்டிவ். சரியா? ஏன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்க்ரீஸ் ஆஃப் பாப்புலேஷன். ஸோ கே கிரேட்டர் தென் 0. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இதில் வந்து டைரெக்டாக எழுதிடலாமா? அப்போ டிபி பை டிடி இஸ் ஈக்குவல் டு சம் கேபி. சால்வ் பண்ணால் பி இஸ் ஈக்குவல் டு சிஇ பவர் கேடி. எப்படி சால்வ் பண்ணணும்னு மொதல் சம்லேயும் சொல்லியிருக்கேன், இன்ட்ரடக்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க எத்தனை இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, இந்த பீரியட் ஆஃப் 40 வருஷம் கேப்பில் 3 லட்சம் பாப்புலேஷனாக இருந்தது 4 லட்சமாக மாறியிருக்கு அந்த சிட்டியில். ஓகேவா? அப்போ 40 வருஷம் கேப்பு. அப்போது டைம் 0வாக இருக்கிறப்ப பாப்புலேஷன் எவ்வளோவா இருந்திருக்கு? 3 லட்சமாக இருந்திருக்கு. 40 வருஷம் கழித்து பாப்புலேஷன் என்னவாயிருச்சா? 4 லட்சமாக இருக்குது. அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப் அ சிட்டி அட் எனி டைம். அப்போது டைமை பொறுத்து வேரி ஆகக்கூடிய இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனையே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த ஈக்குவேஷனே கண்டுபிடிக்கணும்னா எனக்கு சி வேணும், இ பவர் கே வேணும், அவ்வளோதான். இதை ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா போதும். ஓகேவா? இந்த சம்முக்கான ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகே, வெல் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது? டைம் 0வாக இருக்கிறப்ப பி வந்து 3 லட்சம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 lakhs ஈக்குவல் டு, கரெக்டாக போட்டிருக்கேன்னா இன்னொரு 0, டைம் 0. அப்போ இங்கே 0 ஆயிரும். ஸோ இந்த மொத்த டைம் 0. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடச்சிருச்சு? 3 lakhs அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வேல்யூ கிடச்சா என்ன பண்ணணும்? திருப்பி கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 3 lakhs இ பவர் கேடி. செகண்ட் கண்டிஷன் என்னது? பாப்புலேஷன் இப்போ 4 லட்சம், டைம் வந்து என்னது? 40. தேர்ஃபோர் அடுத்த பேஜில் எழுதிக்குவா, பாப்புலேஷன் 4 லட்சம் ஈக்குவல் டு 3 லட்சம். அந்த ஈக்குவேஷனில் ஜஸ்ட்டு ரெண்டாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இ பவர் கே 40. நமக்கு ப்ரொசீஜர் படி என்ன கண்டுபிடிக்கணும்னு தெரியும்ல. ரெண்டாவது முதல்ல சியை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது இ பவர் கேவை கண்டுபிடிக்கணும். ஸோ செகண்ட் ப்ரொசீஜர் படி இ பவர் கேவை கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு தேவை இ பவர் கே தான். அப்போ இங்கே உள்ள மிச்சம் எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டால் போதும். அப்போ 4 lakh பை 3 lakh. சரி, எல்லா 0வையும் அடிச்சு விட்ருங்க. அப்போ என்ன வரும்? 4/3 வரும். இ பவர் கே 40. பட் எனக்கு தேவை வெறும் இ பவர் கே தான். அப்போ இந்த 40 அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இ பவர் கே இஸ் ஈக்குவல் டு 4/3 த ஹோல் பவர் 1/40. சரி, இங்கே பவரில் 40 இருந்தது, அந்த பக்கம் போனால் 1/40 மாறிடும். இப்போ இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க ஈக்குவேஷனில். சரி, அப்போது பாப்புலேஷன் ஈக்குவேஷன் எப்படி இருந்துச்சு? 3 lakhs டைம்ஸ் இ பவர் கேக்கு மேலே இந்த வேல்யூ போட்டோம் அப்படின்னா 4/3 ஹோல் பவர் 1/40. பட் இ பவர் கே டீன்னு இருக்கும். இந்த டி நம்ம கண்டுபிடிச்சிருக்க வெறும் இ பவர் கே தான். ஸோ இ பவர் கேவை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். பட் ஒரு டி இருக்குல்ல, அப்போ அந்த டீயை அப்படியே வச்சுக்கணும். ஸோ இன்ட்டு டீன்னு எழுதிக்கலாம். இல்லைனா இதை இன்னும் மாற்றி எழுதிக்கலாமா? பி இஸ் ஈக்குவல் டு 3 lakhs 4/3 t/40. ஓகேவா? இதுதான் நமக்கு தேவையான பாப்புலேஷன் அட் எனி டைம் டி. ஸோ இந்த ரேஷியோவில் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போக போகுது. அவ்வளோதான். கொஷின் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப வளவலன்னு நிறைய கொடுத்த மாதிரி இருக்கும். பட் சால்வ் பண்ணிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சின்ன சம்னு எல்லாம். அதுவும் நம்ம பெருசாக எந்த கேல்குலேஷன் கூட பண்ணல, வெறும் ஜீரோஸ் தான் கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ கொஷினை பார்த்து எப்பயுமே பயப்படாதீங்க. ஓகேவா? கொஷின் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, தேர்ட் கொஷின் போகிறதுக்கு முன்னாடி லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பார்ப்போம். ஓகேவா? லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இதுவும் ஒரு பேசிக் கான்செப்ட் தான், ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸசைஸில். பட் எனிவே நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரில. இதுக்கு அடுத்து வர சம்மை வந்து நம்ம அப்படி தான் சால்வ் பண்ண முடியும். அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? சப்போஸ் உங்கள் லீனியர் ஈக்குவேஷன் dy/dx ப்ளஸ் py இஸ் ஈக்குவல் டு q இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா முதல்ல இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னா, இங்கே வந்து ஃப்ராக்ஷன் எழுதிட்டேன். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இங்கே என்ன அப்படின்னா இ பவர் இன்டகிரல் pdx. ஓகேவா? தென் இதோட சொல்யூஷன் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா y இ பவர் இன்டகிரல் pdx
ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் இன்டெக்ரல் பி டிஎக்ஸ் q dx ப்ளஸ் சி. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டே ஆகணும். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான். இதை இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷனை மாற்றி எழுதுங்க. ஒய் டைம்ஸ் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் டைம்ஸ் q dx ப்ளஸ் சி இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதை இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர்னு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் உங்களுக்கு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா அதோட சொல்யூஷன் ஃபார்மேட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு பெருசாக ஃபிசிக்ஸில் ஐடியா இல்லை. ஓகேவா, ஸோ ஒரு லீனியர் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனில் என்ன கண்டுபிடிக்கணுமா, அட் எனி டைமில் E0வாக இருக்கிறப்ப கரண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அட் எனி டைம் t when E equal to 0வாக இருக்கிறப்ப I என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். ஃபைனல் அவுட்புட் எனக்கு I என்னன்னு தான் தேவை. சரியா, ஸோ இனிஷியல் கண்டிஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னா எதுவுமே கொடுக்கல இல்லையா, வெறும் E equal to 0 கண்டிஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத கடைசியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்கான்னு எழுதி பாருங்கள். L டைம்ஸ் dI by dt ப்ளஸ் RI ஈக்குவல் டு E. இப்போது லீனியர் ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும், dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூன்னு இருக்கணும். அதாவது இதோட கோஎஃபிஷியன்ட்டில் யாருமே இருக்கக்கூடாது. பட் இங்கே யார் இருக்கா, ஒரு L இருக்குது. அப்போ எனக்கு L வேண்டாம். அப்போ என்ன பண்ணோம், டிவைடட் பை L, அவ்வளோதான். அப்போ dy by dt ப்ளஸ் R by L I டைம்ஸ் E by L. சரியா, எனக்கு L வேண்டாம். ஸோ நான் L-ஆல் டிவைட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டும் சேமாக இருக்கும். ஓகேவா, இங்கே ஒய்க்கு பதிலாக யார் இருக்கா, ஒய் இருக்க வேண்டிய இடத்துல I இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல T இருக்குது, இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். P is equal to இங்கே என்னது R by L அண்ட் Q is equal to இங்கே என்னது E by L. இதை நாளையும் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அண்ட் இந்த இது சொல்யூஷன் இது ரெண்டையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ப்ரூஃப் உங்கள் புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், சால்வ் பண்ணி பாருங்கள். பெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நான் இப்போ ப்ரொசீட் பண்ணலாமா. இது இப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். தேர்ஃபோர் அதோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னது, இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ், இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் which is equal to e power integral p இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா, r by l. மேலே எழுதி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. p இருக்க வேண்டிய இடத்துல r by l dx, x இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா, t. ஸோ dt which is equal to e power, இந்த ஆரும் எல்லும் கான்ஸ்டன்ஸ். ஸோ தூக்கி வெளில போட்டுருங்க. வெறும் dt இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா t. ஸோ r by l டைம்ஸ் t. ஸோ இதான் நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், சொல்யூஷன் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், y e power integral p dx equal to integral of e power integral p dx q dx plus c. சரியா, இப்போது அங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லைனா ஏதோ ஒரு சம்முக்கு ஏதோ ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணிகிட்ருக்க மாதிரி தோணும். ஒய்ங்கிறது இங்கே என்னது ஐஏ, இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸுக்கு நமக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரியும், இ பவர் ஆர் பை எல் டி இல்லையா. இப்போ தானே கண்டுபிடிச்சோம் இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர், இ பவர் ஆர் பை எல் டைம்ஸ் டி இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் ஆர் பை எல் டைம்ஸ் டி. க்யூவோட வேல்யூ யாருன்னு பாருங்கள், க்யூ யார், இ பை எல். ஸோ இன்ட்டு இ பை எல் டிஎக்ஸ், எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன வேணும், டி வேணும், டிடி ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் சி. சரியா, இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு அப்படியே வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆர் பை எல் டைம்ஸ் டி இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகும், இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட். ஓகேவா,
ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே ஏ இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்குது, r/l இருக்குது. ஸோ r/l டினாமினேட்டரில் வரும். அப்போ எப்படி இருக்கும், e⁻r/l டைம்ஸ் t/r/lன்னு வரும். இதை மாற்றி எழுதுகிறப்போ l/rன்னு வரும். சரி, நான் டேரெக்டாக எழுதிடுறேன். l/r இன்ட்டு e⁻r/l t இன்ட்டு e/l ப்ளஸ் சி. இந்த எல்லும் கேன்சல் ஆகிரும். இப்போது கொடுத்துருக்க கண்டிஷன் என்னது, அட் டைம் t E வந்து என்ன தான் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் எழுதி வச்சோம்ல, இந்த கண்டிஷனை யூஸ் பண்ண போகிறோம். E வந்து 0. ஸோ E 0னா என்ன பண்ணணும், இங்கே கொண்டு வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஓ வெயிட் அ செகண்ட், எதுவும் மிஸ்டேக் பண்ணுறோமா? இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஈக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ இது 0னா என்ன ஆகும், இந்த மொத்த டேமும் போயிடும், அவ்வளோதான். ஸோ I is equal to e⁻r/l சாரி I ஈக்குவல் டுன்னு எழுதிட்டணும். I இன்ட்டு e⁻r/l t which is equal to c. எனக்கு தேவை என்ன வேணும், I தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் தி கரண்ட் I அட் டைம் t. ஸோ எனக்கு தேவை I தான். அப்போ இந்த டேர்ம் என்ன பண்ணணும், அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிடணும். therefore I is equal to c e⁻r/l டைம்ஸ் t. அங்கே பவரில் ப்ளஸ்ஸாக இருக்கிறது இங்கே வர்றப்போ மைனஸில் வந்துடும். சரியா, அவ்வளோதான் இந்த சம்முக்கான சொல்யூஷன். புரியுதான்னு பாருங்கள். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன் அப்படின்னா எனக்கு ஃபிசிக்ஸ் அவ்வளோவா ஐடியா இல்லை. ரெசிஸ்டன்ஸ், இண்டக்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க, எனக்கு அதில் என்னென்னே தெரில. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி தான். அடுத்த கொஷின், ஒரு மோட்டார் இன்ஜின் இருக்குது. சரியா, அது 10 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கப்போ டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ என்னாகும், ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்படியே போய் நின்றோம். அப்போது ஒரு வெலாசிட்டி ஆஃப் மோட்டார் போட் இன்ஜின்னு கொடுத்துருக்காங்க. பட் என்ன பண்ணுறாங்க, ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அது எவ்வளோ தூரம் போகுது, எந்த ஸ்பீடில் போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு மோட்டார் இன்ஜினை மூவ் பண்ணுறப்ப ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும், ஸ்பீடு ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அதை தான் அடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க. given that ரிட்டார்டேஷன் அப்படின்னா நெகட்டிவ் டு தி வெலாசிட்டி. ஓகேவா, ஸோ ஆப்போசிட் டு வெலாசிட்டி அந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மைனஸ் டைம்ஸ் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும். தேர்ஃபோர் நம்ம முதல்ல என்ன எழுதணும், ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயும் அந்த ஈக்குவேஷன் தான் எழுதணும். அப்போது dv/dt the rate of change in velocity is equal to the retardation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், given that the retardation at any subsequent time is equal to the velocity at that time. So the rate of change is equal to the velocity at that time. But velocity எப்படி இருக்குது, குறைஞ்சிட்டே இருக்குது. therefore minus v. சரியா, பட் இங்கே பாருங்கள், இங்கே எந்த கான்ஸ்டண்ட்டும் வரல, kv அந்த மாதிரிலாம் எதுவும் வரல. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா dv/v equal to minus dt. சரியா, அப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், log v equal to minus t times log c. அப்புறம் இது இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா v/c, இந்த பக்கம் கொண்டு வந்து e பவரில் ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா e⁻−t. திஸ் இம்ப்ளைஸ் தட் வெலாசிட்டி என்னன்னு கிடைக்குது, c⁻−tன்னு கிடச்சிருக்கு. இப்போது அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்லாம் எடுத்து பாருங்கள். முதல்ல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, என்னது, ஆஃப் பண்ணுறப்ப வெலாசிட்டி 10 மீட்டர்/செகண்ட். அப்போது ஆஃப் பண்ணுற டைமை நம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெலாசிட்டி எவ்வளோ இருக்குது, 10 மீட்டர்/செகண்ட். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப்டர் 2 செகண்ட் கழிச்சு. ஸோ ஆஃப் பண்ணி 2 செகண்ட் கழித்து அந்த வண்டியோட வெலாசிட்டி என்ன ஸ்பீடில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ t is equal to 2 seconds இருக்கிறப்ப வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மக்கிட்ட ஈக்குவேஷன் இருக்குது, 2 இனிஷியல் கண்டிஷன் இருக்குது, ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஒவ்வொரு வேல்யூவாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்டு சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். v வந்து 10 which is equal to tக்கு பதிலாக 0 போடணும். 0 போட்டால் இது ஃபுல்லாக c, அப்போது அது ஃபுல்லாக 0. அப்போ c is equal to 10. திருப்பி வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஈக்குவேஷனில் கொண்டு போய் போட்டுடணும். v is equal to 10 e⁻−t. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க,
t வந்து 2 செகண்ட்ஸ் அப்படின்னா v என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ tக்கு பதிலாக 2ன்னு போடுங்க. t is equal to 2 now. அப்போ v is equal to 10e⁻². இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன் மீட்டர் பெர் செகண்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறதுனால. இல்லை இதை மாற்றி கூட எழுதிக்கோங்க. வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 10/e² மீட்டர் பெர் செகண்ட். இந்த சம்மில் எந்த டிஃபிகல்ட்டியுமே இல்லை, எக்ஸப்ட் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் எழுத தெரிஞ்சிருக்கணும். அவங்க கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை வச்சுட்டு இந்த ஈக்குவேஷனை எழுதிட்டீங்க அப்படின்னா ப்ரொசீட் பண்ணுறது அதே ஃபார்மேட் தான், காப்பி பேஸ்ட்டு தான். தென் ஈக்குவேஷன்ஸும் ரொம்ப டைரெக்டாக கிடச்சிருச்சு. இனிஷியல் கண்டிஷன்ஸும் சால்வ் பண்ணி பார்த்தா 2 லைனில் சொல்யூஷன் வந்துருச்சு. சரியா? அப்போது அந்த இன்ஜின் ஆஃப் பண்ணாங்கல்ல, ஆஃப் பண்ணி 2 செகண்டுக்கு அப்புறம் அந்த போட் எந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கான்? 10/e² மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. சரியா? 5வது கொஸ்டின். ஓகே, இது கொஞ்சம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண கொஸ்டின். இதை நீங்கள் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலாவில் போட்டு கூட கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா என்னது? p × 1 + r/100 the whole power n நினைக்கிறேன். ஃபார்முலா சரியாக ஞாபகம் இல்லை. ஐ திங்க் இந்த ஃபார்முலா தான் நினைக்கிறேன். இதில் போட்டு கண்டுபிடிக்கலாம். பட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ரேட் ஆஃப் சேஞ்செலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம இந்த ப்ரொசீஜரில் தான் ஃபாலோ பண்ணணும். எனிவே ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு அதில் ப்ரொசீட் பண்ணலாம். பெட்டர் நீங்கள் இதில் ப்ரொசீட் பண்ணுங்கள். சரியா? சப்போஸ் என் பர்சன் வந்து டெபாசிட் பண்ணுறான். எவ்வளோவை? 10,000 ரூபாயை இந்த பேங்க் அட் த ரேட் ஆஃப் 5% per annum. சரியா? கண்டினியூஸ்லி how much money will be in his bank account after 18 months later? ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட்டு 10,000. சரியா? எப்போ? டைம் வந்து 0வாக இருக்கிறப்ப. ஸோ டைம் 0வாக இருக்கிறப்ப அப்போ தான் காசை போடுறான். சரியா? அப்புறம் 1 வருஷம் கழிச்சு டைம்ஸ் ஈக்குவல் டு 1 இயர். 1 இயரில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க? 5 months 5% per annum கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் இருக்குது பாருங்கள். இதை எப்படி எழுதணும்? dp/dt which is equal to p டைம்ஸ் அந்த ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஓகேவா? அந்த ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் எவ்வளோ? 5%. ஸோ 5. ஓகேவா? புரிஞ்சா? இங்கே பிங்கிறது பிபி பிரின்சிபல் அமௌண்ட்டு. சரியா? இதை வேணால் மாற்றி எழுதிக்கோங்க. p × 5/100 2 0க்கு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 0.05 டைம்ஸ் p dp/dt is equal to. ஸோ இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஒரே ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுனால தான் நான் திருப்பி எழுத மாட்டேங்கிறேன். நீங்கள் எதுக்கும் எழுதி பார்த்துக்கோங்க. ce⁻0.05 t. ஓகேவா? இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். இப்போது ஒரு இனிஷியல் கண்டிஷன் இருக்குது. t 0வாக இருக்கப்போ p என்னன்னு இருக்குது. பட் டீங்கிறத நம்ம இயரில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா? ஏன் அப்படின்னா ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் எப்படி கொடுத்துருக்காங்க? பெர் ஆனமில் கொடுத்துருக்காங்க. பெர் ஆனம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போது t 0. ஆனால் 2வது கண்டிஷனில் பாருங்கள் 18 மாதம் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க. நமக்கு அப்போ என்ன பண்ணணும்? இந்த மந்த்தை நீங்கள் t is equal to 18 எடுத்தீங்க அப்படின்னா இந்த சம் தப்பு. ஓகேவா? கொஞ்சம் யோசிக்கணும். இங்கே பெர் இயரில் இருக்குது, இங்கே மந்தில் இருக்குது. அப்போது t is equal to 18 months நம்ம என்னவா மாற்றணும்? இயராக மாற்றணும். 1 இயருக்கு எத்தனை மாதம்? 12 months. அப்போ 18 அப்படின்னா 1.5 வருஷம். 1 × 1/2. இதை எப்படி எழுதலாம்? 3/2 years. ஓகேவா? 1.5 வருஷம். ஸோ 1 + 1/2ன்னு போட்டு ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கும், அதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்றிடுங்க. அவ்வளோதான். தட்ஸ் இட். இப்போ 2 கண்டிஷனும் இருக்குது. ஓகே, வெறும் t மட்டும் தானே இருக்குன்னா நமக்கு பாப்புலேஷன் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இனிஷியல் கண்டிஷன்ஸ்லாம் கிடச்சிச்சு. முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? c என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ டைம் 0 போடுங்க. p is equal to 10,000 போடுங்க. 10,000 equal to c × e⁻0 implies that c is equal to 10,000. c 10,000 கிடச்சிருச்சு. ஓகேவா? அப்போ கொண்டு போய் என்ன பண்ணணும்? ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்போது c க்கு பதிலாக தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். p is equal to 10,000 e⁻0.05 டைம்ஸ் t. சரியா? 2வது கண்டிஷன் என்னது? இங்கே டீக்கு பதிலாக என்ன போடணுமா? 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். This implies that population is equal to 10,000
into e power 0.05 into 3/2. ஓகேவா, இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0.025 வருமா. p is equal to 10,000 அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி முதல்ல டிவைட் தான் பண்ணணும். இது ரெண்டையும் அடித்தோம் அப்படின்னா 0. இங்கே 5 இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 அடித்தோம் அப்படின்னா என்ன ஆகும், 2.5 வரும். பட் இங்கே பாயிண்ட்ஸில் இருக்கிறதுனால 0.25. சரியா, அப்புறம் இந்த 25 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 75. அப்போ e பவர் 0.075. ஓகே, ரொம்ப ஒடுக்கி எழுதிட்டுருக்கணும். நெக்ஸ்ட் பேஜில் எழுதும். ஸோ அந்த பாப்புலேஷன் அட் டைம் t is equal to 1.5 வருஷத்தில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கான், அந்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்ல ஒரு டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 10,000 இன்ட்டு e பவர் 0.075 இவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரியா, இதான் இந்த சம்முக்கான ஆன்சர். அடுத்த கொஷின். ஓகே, ரேடியோ ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் சம் இப்போ வந்திருக்கு. ஸோ ரேடியோ ஆக்டிவிட்டியில் என்ன பிரச்சனை இருக்குது, மைனஸில் வரணும் ஈக்குவேஷன், அதை மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ அசியூம் தட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். The rate of change of radioactive nuclei decay is proportional to the number of such nuclei that are present in the given sample. So let n be the number of such nuclei at any time t. ஓகேவா, அப்போ n நாட்டுன்னு இன்னொன்று எடுக்கணும். ஃபஸ்ட்டு சம்மில் எடுத்தோம் ஞாபகம் இருக்கா, p நாட் அப்படின்னு ஒன்று எடுத்தோம். அதே மாதிரி இங்கே n நாட்னு ஒன்று எடுக்கணும். நோங்கிற மாதிரி இருக்கும், இல்லை n ப்ரைம்னு வச்சுப்போமா. n ப்ரைம் be the number of such nuclei at present time. ஓகேவா, ப்ரெசன்ட் டைம்னா டைம்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஒரு இனிஷியல் கண்டிஷன் நம்மளே எழுதிட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சர்டைன் சாம்பிள் 10% ஆஃப் த ஒரிஜினல் நம்பர் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியே அண்டர்கான் டிஸ்இன்டகிரேஷன் இன் பீரியட் ஆஃப் 10 இயர். அப்போது 100 இயர்ஸ் t is equal to 100 இயர்ஸ். 100 வருஷத்தில் 10% ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியே வந்து என்ன ஆயிருக்கான், டிஸ்இன்டகிரேட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ அழிஞ்சு போயிடுச்சு. அப்போது மிச்சம் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம கான்செப்ட். அவங்க 10ன்னு கொடுத்துருக்காங்கன்னு கேட்காண்டி 10% அப்படின்னு எழுதிடக்கூடாது. ரிமைனிங் அமௌண்ட் தான் எவ்வளோன்னு நம்ம எழுதணும். ஸோ 10% காணாமல் போயிருக்குன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், n is equal to 90% ஆஃப் n நாட். n நாட்டுங்கிறது ஸ்டார்டிங்கில் இருக்கிற அமௌண்ட். n ப்ரைம்னு எடுத்திருக்கேன்னா n ப்ரைம். சரியா, n ப்ரைம்னா n டேஷ். ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அடுத்த கண்டிஷன் என்னது, இதே மாதிரி 1000 வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ t is equal to 1000 இருக்கிறப்ப என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ தான் கொஸ்டின். சரியா, கண்டுபிடிப்போமா. முதல்ல ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. dn/dt is equal to k n. ஹியர் k வந்து லெஸ் தென் 0 அப்படிங்கிறதுனால -kன்னு போட்டுருங்க. -kன்னு போட்டால் k வந்து கிரேட்டர் தென் 0. ஓகேவா, ஸோ இதை சால்வ் பண்ணணும் இல்லையா. அப்போ ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்ணி என்னென்னு கண்டுபிடிச்சா நமக்கு என்னென்னு வரும், c e பவர் -kt. இதான் நம்மளோட ஈக்குவேஷன். அடுத்த பேஜில் எழுதிக்கலாம். n is equal to e பவர் c e ஓகே நல்லா இல்லை, n is equal to c e பவர் -kt. ஃபஸ்ட் கண்டிஷன் என்னது, டைம் 0வாக இருக்கிறப்ப n is equal to n நாட். அப்போ n நாட் is equal to c அப்படியே இருக்கும். e பவர் சம்திங் இருக்குல்ல, இந்த வேல்யூ என்ன ஆகும், 1ன்னு மாறிடும். ஸோ c is equal to n நாட். திருப்பி என்ன பண்ணோம், ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணோம். therefore ஈக்குவேஷன் will become n is equal to n நாட் c e பவர் -k n நாட் e பவர் -kt. செகண்ட் கண்டிஷன் என்னது, t is equal to 100 வருஷம். n is equal to 90% ஆஃப் n நாட். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 90% ஆஃப் n நாட் ஈக்குவல் டு n நாட்னு தான் எல்லாத்துலேயும் எழுதிட்டுருக்கேண்ணா, n நாட்னே வச்சுக்கலாம். சரியா, ஈக்குவல் டு ஆப்போசிட் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வரும், n நாட் e பவர் -k into 100. 100ன்னு 1000 எழுதிட்டுருக்கு. ஓகே,
செகண்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும், இ பவர் மைனஸ் கே, அதாவது சைனை பொறுத்து கண்டுபிடிக்கணும். இ பவர் கே இருந்தால் இ பவர் கே, இ பவர் மைனஸ் கே இருந்துச்சு அப்படின்னா இ பவர் மைனஸ் கே. அப்போது இ பவர் மைனஸ் கே என்னென்னு கண்டுபிடிங்க. சரியா, அப்போ இ பவர் மைனஸ் கே தான் வேணும். அப்போ ரிமைனிங் எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 90% ஆஃப் n0, n0 கேன்சல் ஆயிரும்ல. n0 கேன்சல். அப்போ இ பவர் மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு 90/100 பவர் 1/100. இதை 9/10ன்னே வச்சுக்கோங்க. This implies that e power minus k is equal to 9/10 power 1/100. ஓகேவா, இப்போ கொண்டு போய் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தேர்ஃபோர் ஈக்குவேஷன் எங்கே இருக்குது, இதோ இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் இ பவர் மைனஸ் கேக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம். அடுத்த பேஜ் எடுத்துக்கலாமா. ஸோ n is equal to n0 9/10 1/100. ஒரு t இருக்குது. இப்போ டீயோட வேல்யூ எவ்வளோ, 1000. தேர்ட் கண்டிஷன் அது தானே, 1000 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ n is equal to n0 9/10 டைம்ஸ் இது 2 0க்கு 2 0. அப்போ இங்கே என்ன ஆகும், பவர் 10ன்னு வந்துடும். இங்கே வெறும் வேல்யூ தான் இருக்குது. பட் கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க, பர்சன்டேஜ், எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஒரிஜினல் ரேடியோ ஆக்டிவிட்டி மிச்சம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ஃபோர் ஒரு 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரிஜினல் சொல்யூஷன் கிடைக்கும். தேர்ஃபோர் ரெண்டு சைடும் 100 மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், இன்ட்டு 100 equal to 9/10 10/10 ஒரு n0 இருக்கா லெஃப்ட் சைடே வச்சுப்போம், இன்ட்டு ஒரு 100. அப்புறம் 2 0க்கு 2 பவர் குறைச்சிட்டோம் அப்படின்னா 9/10/10⁸ ஆஃப் n0 ரிமைனிங் இருக்கும். சரியா, இதுதான் இந்த சமக்கான சொல்யூஷன். ஸோ எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஒரிஜினல் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியை வந்து 1000 வருஷம் கழிச்சு இருக்குமா, 9/10/10⁸ ஆஃப் ஒரிஜினல் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியை வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா, ஸோ இதான் இந்த சமக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் வந்து கொஞ்சம் லென்த்தியான கொஷின் தான். ஓகேவா, ஏன்னா 2 சப்டிவிஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷின் தான் மோஸ்ட்டாக உங்களுக்கு 5 மார்க்கில் வரும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி டெசிமல் வேல்யூஸ்லலாம் டிவைட் பண்ணுறது வந்து ரொம்ப அக்குரேட்டாக நம்ம வந்து டிவைட் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஆன்சர் வராது. சரியா, ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, வாட்டர் அட் த டெம்பரேச்சர் 100 degree கூல்ஸ் இன் 10 minutes to 80 degrees Celsius. பாருங்க ரொம்ப டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. டைம் 0வாக இருக்கிறப்ப டெம்பரேச்சர் வந்து 100 degree Celsius. அதுவே 10 நிமிஷம் கழிச்சு எவ்வளோ ஆயிடுச்சா, டைம் வந்து 80 degree Celsius மாறிடுச்சு. ரூம் டெம்பரேச்சரை டிஎம்னு நோட்டேட் பண்ணணுன்னு சொன்னேன். ஸோ 25 degree Celsius. தேர்ஃபோர் மொதல் கொஸ்டின் என்னது, டைம் 20 minutes-ஆக இருக்கிறப்ப டெம்பரேச்சர் எவ்வளோவா இருக்குங்கிறத மொதல் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், டெம்பரேச்சர் 40 டிகிரியாக இருக்கிறப்ப டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஃபஸ்ட் திங் உங்களுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க தெரியணும். ஈக்குவேஷன் இங்கே என்னது, dt/dt which is equal to -k times t minus tm. ஓகேவா, இதில் டிஎம்ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை மறந்துடக்கூடாது. கேங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அதையும் மறந்துடக்கூடாது. பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப k less than 0ன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதனால தான் இங்கே -kன்னு போட்டுட்டு நம்ம கேவை இப்போ greater than 0ன்னு எடுத்துருப்போம். சரியா, இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இப்போ இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்மை கீழே கொண்டு வந்துடுங்க, இந்த டேர்மை இங்கே கொண்டு போயிருங்க. அப்போ என்ன ஆகும், dt/t minus tm equal to -k times dt on integration. இதில் பாருங்கள், இந்த டினாமினேட்டர் டேர்ம் பாருங்கள், t minus tm, இதோட டெரிவேட்டிவ் என்னது, dt. ஏன், இது கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சம் x - 5/dxன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட டெரிவேட்டிவ் தான் இது கான்ஸ்டன்ட். ஸோ இதை டிரைவ் பண்ணோம் அப்படின்னா 0 ஆயிரும். தேர்ஃபோர் இதோட டெரிவேட்டிவ் மேலே இருக்கனால log of x - 5ன்னு எழுதிக்கலாம். அதே ப்ரொசீஜரில் இங்கே எழுத போகிறோம், log of t minus tm. ஏன்னா இதோட டெரிவேட்டிவ் மேலே இருக்குது dt.
ஈக்குவல் டு மைனஸ் கேடி ப்ளஸ் லாக் சி. ஸோ எப்பயும் பண்ணுற மாதிரி இந்த பக்கம் கொண்டு வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா டி மைனஸ் டிஎம்ஸ் ஈக்குவல் டு சி இ பவர் மைனஸ் கேடி அப்படிங்கிறத நமக்கு தேவையான ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் இருந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். மொதல் கண்டிஷன் இருந்தது டைம் 0 இருக்கப்போ டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் அண்ட் ரூம் டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸ். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டி இஸ் ஈக்குவல் டி மைனஸ் 25 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு சி இ பவர் மைனஸ் கேடி. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ மொதல் கண்டிஷன் என்னது? டைம் 0 இருக்கிறப்ப டெம்பரேச்சர் 100 டிகிரியாக இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 100 மைனஸ் 25 என்னது? 75. டேரெக்டாக எழுதிடவா? ஸோ 75 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு இ பவர் 0. தர்ஃபோர் சி வந்து என்னது? 75. இப்போ டி மைனஸ் 25 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 75 டிகிரி இ பவர் மைனஸ் கேடி. செகண்ட் கண்டிஷன் என்னது? டி வந்து 10 இருக்கிறப்ப டெம்பரேச்சர் வந்து 80 டிகிரியாக மாறிடுது. அப்போ 80ல் 25 போச்சுன்னா எவ்வளோ? 80ல் 25 போச்சு அப்படின்னா 55. 55. ஸோ 55 எப்படி எழுதுறேன்னு தெரியுதுல? இந்த ஸ்டெப்பு 80 மைனஸ் 25 தேர்ஃபோர் 55 ஈக்குவல் டு 75 இ பவர் மைனஸ் இங்கே டைம் என்னது? 10 மைனஸ் K10 இல்லைன்னா 10K எப்படின்னாலும் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கணும்? இ பவர் மைனஸ் K என்னன்னு கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் இ பவர் மைனஸ் K இஸ் ஈக்குவல் டு 55/75 ஹோல் பவர் 1/10. இதை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். 5 இப்போ அடிச்சிருவோமா? 11 5 55 1 5 5 5 15 75. ஸோ 11/15 இந்த ஹோல் பவர் 1/10 தான் என்னது? இ பவர் K வேல்யூ. கொண்டு வந்து ஈக்குவேஷனில் போடுங்க பார்ப்போம். தேர்ஃபோர் ஈக்குவேஷன் எப்படி ஆகும்? டி மைனஸ் 25 டிகிரி செல்சியஸ். ஓகே, வாய்ஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. விச் இஸ் ஈக்குவல் டு 75 டிகிரி. இந்த செல்சியஸ்லாம் வேண்டாம், ஈக்குவேஷனை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுதில்ல. 11/15 த ஹோல் பவர் 1/10 டைம்ஸ் டி. ஓகேவா? இப்போ மொதல் கொஸ்டினை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ டைம் வந்து 20. அப்போ டைம் வந்து 20 இருக்கிறப்ப என்ன ஆகும்? டைம் 20 இருக்கப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 75 இன்ட்டு 11/15 த ஹோல் பவர் 20/10னா 2 ஆயிருமா? ஸோ ஸ்கொயரு. அப்போது 25 ப்ளஸ் 75 இன்ட்டு 11 இன்ட்டு 11/15 இன்ட்டு 15. ஸோ ஒரு 15 5 1 3. அப்புறம் 121 வந்து கேன்சல் பண்ணோம். நான் டேரெக்டாக ஆன்சர் எழுதிடுறேன். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது 121 அடித்தோம் அப்படின்னா 4 12 மிச்சம் 0 3 9 3 9 இப்படி இருக்கும். ஸோ ஆன்சர் என்னது? 25 ப்ளஸ் 40.33 which is equal to 65.33 டிகிரி செல்சியஸ். ஸோ டெம்பரேச்சர் கிடச்சாச்சு. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டெம்பரேச்சரை கொடுத்துட்டாங்க. டெம்பரேச்சர் இப்போ எவ்வளோவா? 40 டிகிரியா? டெம்பரேச்சர் 40 டிகிரியாக இருக்கப்போ டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் 40 டிகிரி. ஸோ இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் போடுங்க. அப்போ 40 மைனஸ் 25 டிகிரி 15 டிகிரி பை 75 ஈக்குவல் டு 11/15 த ஹோல் பவர் T/10. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1/5. கரெக்டாக? கரெக்டாக. எனக்கு இப்போ என்ன பண்ணணும்? இந்த டீ கீழே வரணும். கீழே வந்தால் தான் என்னால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ டீ கீழே வரணும் அப்படின்னா இ பவர் எடுத்துட வேண்டியதான். ஓகே. ஸோ இ பவர் 1/5 ஈக்குவல் டு டி டைம்ஸ் இ பவர் ஓகே லாக் தான் எடுக்கணும்ல, தப்பாக பண்ணிகிட்ருக்கணும். லாக் எடுங்க. சரியா? நான் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ லாக் 1/5 ஈக்குவல் டு லாக் 11/15 பவரில் உள்ள கீழே வந்துடும். ஸோ T/10 வந்துடும். சரியா? டிட் ஐ மேட் எனி மிஸ்டேக்? இல்லை.
இல்லை எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா சொல்லிடுங்க. சரியா? இப்போது இந்த டேர்மை கீழே கொண்டு வந்துட்டோம். எனக்கு தேவை டி தான் தேவை. அப்போ இந்த டேர்மை கீழே கொண்டு போயிருங்க. அப்போ லாக் 1/5 இன்ட்டு லாக் 11/15 வருமா? ஸோ ஒரு மைனஸ் மட்டும் வெளில வரும், மைனஸ் எடுத்து வச்சுருங்க. லாகு 1/5ன்னு இருக்குது. இதை நான் எப்படி எழுதலாம்? 5 இன்வர்ஸ்னு எழுதிட்டு இந்த -1 கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ அதை தான் இந்த ஸ்டெப்பில் எழுத போகிறேன். சரியா? அப்போது மைனஸ் லாக் 5 பை லாக் 11/15 ஈக்குவல் டு t/10. இந்த 10ஐயும் கூட இங்கே மல்டிப்ளை பண்ணிடுங்க. வெறும் t தான் நமக்கு தேவை. ஸோ ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட சொல்யூஷன். பட் அவங்க இதோடு நிறுத்த சொல்ல. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க ரெண்டுக்கும் வேல்யூவே கொடுத்துட்டாங்க. லாக் 5க்கான வேல்யூவும் கொடுத்தாச்சு, லாக் 11/15க்கான வேல்யூவும் கொடுத்தாச்சு. ஸோ இதை போய் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னா. பட் பேஜ் இல்லை, எக்ஸ்ட்ரா பேஜ் எடுத்துக்கலாமா எங்கே இருந்தாவது? ஓகே. சரி. அப்போ t இஸ் ஈக்குவல் டு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லாகு 5ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.6094ன்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் லாக் ஆஃப் 11/15ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் ஆஃப் 0.3101 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 10 இன்ட்டு மைனஸ் ஆஃப் 1.6094 பை கீழே ஒரு மைனஸ் 0.3101. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சிம்பிள் தான். ஸோ 51.9 minutes. ஸோ அந்த 40 டிகிரி செல்சியஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னா 51 நிமிஷமாக இருக்கிறப்ப தான் வருது. சரியா? இதை வந்து நார்மல் கேல்குலேஷன் தானே, நீங்கள் டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஒரு உமன் வந்து உங்களுக்கு தெரியுதா? ஓகே. ஒரு உமன் வந்து ஒரு 10 மணிக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி கப்பை வந்து எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் வைக்கிறாங்க. சரியா? டு கூல் டவுன். இப்போது அந்த காஃபியோட டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்கா? 180 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போது டைம் 0வாக இருக்கிறப்ப டெம்பரேச்சர் எவ்வளோவா இருக்குது? 180 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் 10 நிமிஷம் கழித்து டெம்பரேச்சர் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 160 டிகிரியாக குறைஞ்சிருக்கு. அசியூம் தட் அந்த கிச்சன் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 70 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா? நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் என்னது? T மைனஸ் Tm ஈக்குவல் டு CE⁻−KT. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் இருந்தால் ப்ரொசீட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு நான் போன சம்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இது ஒரே வீடியோ அப்படிங்கிறதுனால நான் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற ப்ரொசீஜர் இங்கே இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ மொதல் கொஸ்டின் என்னது? 10:15, அதாவது டைம்ஸ் ஈக்குவல் டு 10லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? டைம் 10லேருந்து. அப்போ 10:15னா எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 15 நிமிஷத்தில் இருக்கிறப்ப டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், அந்த கேர்ள் வந்து 130 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 140 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்குள்ளே தான் அந்த காஃபியை குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அப்படின்னா எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ளே குடிக்கலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஓகேவா? கொஸ்டின் நல்லா இருக்குல்ல? சால்வ் பண்ணுவோம். முதல்ல வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். T மைனஸ் ரூம் டெம்பரேச்சர் 70 டிகிரி. சரியா? C இன்ட்டு E⁻−KT. மொதல் கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மொதல் கண்டிஷன் என்னது? T0 டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி செல்சியஸ், 180 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 180 - 70 ஈக்குவல் டு CE⁻0. அப்போ C இஸ் ஈக்குவல் டு 110. 180ல் 70 போச்சுன்னா அப்போ ஈக்குவேஷன் திருப்பி மாற்றி எழுதுங்க. 70 ஈக்குவல் டு 110 E⁻−KT. செகண்ட் கண்டிஷன் என்னது? டைம் வந்து 10, டெம்பரேச்சர் வந்து 160. அப்போ 160 - 70 ஈக்குவல் டு 110 E⁻−5K. 5 இல்லை 10K. டைம் வந்து 10 தானே, 10K. எனக்கு தேவை என்னது? E⁻−K தான் வேணும். ஸோ மிச்ச வேல்யூவில் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. இது வந்து 90
இந்த 110 இருக்குது, அதை கீழே கொண்டு வந்துடுங்க. 110 ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் கே. பவர் வந்து இங்கே என்ன இருக்குது, 10ன்னு இருக்குது. அப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/10ன்னு மாறிடும். சரியா? அப்போ இ பவர் கே வந்து என்ன வந்திருக்கு, 1/10. இது இன்னும் கேன்சல் பண்ணலாம் இல்லையா, ஒரு 0. திஸ் இம்ப்ளைஸ் தட் இ பவர் மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு 9/10 த ஹோல் பவர் 1/10. சரியா? இதுதான் நமக்கான ஆன்சர். திருப்பி ஈக்குவேஷனில் கொண்டு போய் போடுங்க. டி இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் 70 ஈக்குவல் டு 110 9/10 ஹோல் பவர் t/10. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒன்று கண்டுபிடிக்க மொதல் ஈக்குவேஷனில் கொண்டு வந்து போட்டுகிட்டே இருக்கணும். ஓகே, அப்போ தான் நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க. அடுத்து அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்னது, டி வந்து 15, டைம் 15 இருக்கப்போ டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டி இஸ் ஈக்குவல் டு 15ன்னு, டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 110 9/10 இங்கே 15/10 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன 3 வருமா, ப்ளஸ் 70 விச் இஸ் ஈக்குவல் டு 110 இன்ட்டு 3/2 இல்லையா. 110 இன்ட்டு 9/10 இன்ட்டு 9/10 11. 11, சாரி ஃபார் த மிஸ்டேக். ஓகே எல்லாத்துலேயுமே 10 தான் எழுதியிருக்கேன் இல்லையா. 9/11 11. ஸோ ஒரு 9/11 வெளில வந்துடும். √3/2 என்னன்னு தெரியும்ல, 3/2 இஸ் நத்திங் பட் 1 + 1/2. ஸோ பவரில் இருக்கிறதுனால தனித்தனியாக எழுதுகிறப்ப 9/11 பவர் 1 + 1/2 இஸ் சேம் அஸ் 9/11 இன்ட்டு √9/√11 இப்படி எழுதிக்கலாம். சரியா? இதுதான் நான் இப்போ எழுத போகிறேன். √9/√11 ப்ளஸ் ஒரு 70. இது வந்து 3 ஆகுமா. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 10. ஸோ 9 10 90 270/√11 ப்ளஸ் 70. தென் √11க்கு வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்களா, ஆக்சுவலாக உங்கள் புக்கில் கொடுக்கல. ஓகே, √11ஓட வேல்யூ 3.32. சரியா? ஸோ √11ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 270/3.32. இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த கேல்குலேஷன் பார்ட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சிம்பிள் கேல்குலேஷன் அப்படிங்கிறதுனால தான் நான் எழுத மாட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் இதோடையே நிறுத்திக்கலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து டைம் வேஸ்டிங் ப்ராசஸ் தான். இதோடு நிறுத்தினா கூட பெட்டர் ஃபைன். ஓகேவா? நத்திங் ராங். இது வரைக்கும் எழுதினா கூட உங்களுக்கு மார்க் கிடச்சிரும் கண்டிப்பாக. இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறப்ப இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னா 81.33 வருது ப்ளஸ் 70. ஸோ ஆன்சர் என்னது 151.33 ஃபாரன்ஹீட். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ 15 நிமிஷம் கழித்து அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, 151 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்குது. சரியா? பட் இந்த சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா பேஜ் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த சம் போய்கிட்டே தான் இருக்கும் ரொம்ப லென்த்தியாக. ஓகே, செகண்ட் கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு டீ குடிக்கணும்னு ஆசை. பட் எந்த டெம்பரேச்சரில் குடிக்கணுமா, 130லேருந்து 140க்குள்ளே தான் குடிக்கணுமா. அப்போ டெம்பரேச்சர் கொடுத்துட்டு டைமை கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் சம்லேயே 2 பார்ட் இருக்குது. ஒன்று என்னது, டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 130 டிகிரி ஃபாரன்ஹீட், அப்படி இருக்கப்போ டைம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 140 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கிறப்ப டைம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ 2 இருக்குது. முதல்ல ஏ கண்டுபிடிப்போம், அப்புறமா பி கண்டுபிடிப்போம். ஏ, ஸோ ஈக்குவேஷன் என்ன எழுதிப்போமா, எல்லாம் குழம்புல T - 70 டிகிரி ஈக்குவல் டு 110 டிகிரி 9/11 பரவாயில்ல ஞாபகம் இருக்குது, T/10. சரியா? இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். யா, இப்போ டீக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 130ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 130ல் 70 போச்சுன்னா 60/110.
ஈக்குவல் டு 9/11 t/10. இந்த t/10 கீழே கொண்டு வரதுக்கு லாக் எடுக்கணும். இங்கே 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 6/11 லாக் ஈக்குவல் டு லாக் ஆஃப் 9/11. முன்னாடி என்ன டேர்ம் வரணும்? t/10 வரணும். ஸோ இந்த டேர்மை கீழே கொண்டு வந்துடுங்க. இது சிம்பிளைஸ் தட். இங்கே எழுதிப்போமா? லாக் ஆஃப் 6/11 by log of 9/11 into 10 which is equal to time. இப்போ வேல்யூஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க? லாக் ஆஃப் 6/11 கொடுத்துருக்காங்க, லாக் ஆஃப் 9/11 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு வேல்யூமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லாக் ஆஃப் 6/11 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் ஆஃப் 2006 கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு கொஷினில் இருக்குது சரியா? லாக் ஆஃப் 9/11 இருக்குது, 6/11 இருக்குது, 7/11 மேபி 140 டிகிரியை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப வரும்னு நினைக்கிறேன். அது அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, லாக் ஆஃப் 6/11 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? 2006. ஓ, அது 9/11. ஓகே ஓகே. லாக் ஆஃப் 6/11 நியூமரேட்டரில் அதானே இருக்குது, அதான் இருக்குது. ஸோ 0.2006 டினாமினேட்டரில் மைனஸ் ஆஃப் 0.0661. மேபி புக்கில் கரெக்டாக கொடுத்துருக்காங்களோ? 9/11க்கு தான் ஆக்சுவலாக கரெக்டான வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, வேல்யூஸ் மாறி இருக்குது. 2006 தான் இங்கே வரணும். 9.6061 தான் மேலே வரணும். ஓகே, 006. ஓகே, சாரி ஃபார் த கன்ஃபியூஷன். மைனஸ் மைனஸ் கேன்சல் டி. ஓகேவா? இப்போ இதை ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு 3.035. இதை ரெண்டையும் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இன்ட்டு 10. This implies that 30.35 times equal to minutes. நெக்ஸ்ட் இன்னும் முடியல இல்லையா? பி என்னது? டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 140 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போ 140 மைனஸ் 70. நான் அந்த ஈக்குவேஷனில் டேரெக்டாக எழுதுகிறேன். ஓகேவா? 9/11 இன்ட்டு t/10. ஸோ இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா 70/110. 0 0 கேன்சல் ஆகிட்டுனா 7/10. 9/11 t/10. எனக்கு இந்த t/10 கீழே வரணும். ஸோ டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ். ஸோ லாக் ஆஃப் 11/10 by log of 9/10 which is equal to t/10. ஓகேவா? இங்கே சொல்யூஷன் என்ன வருது அப்படின்னா log of 9/10க்கு 10 எழுதி வச்சுருக்கேண்ணா, சாரிப்பா சாரி. 7/11 9/11 சரியா? லாக் ஆஃப் 9/11க்கு போன சம்மில் யூஸ் பண்ணோம் இல்லையா? 9/11ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 0.206. ஓகே, ஸோ t is equal to 10 times 2006 மைனஸ் 7/10க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4519 மைனஸ் 0.4519. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிரும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டைம்ஸ் தான் வரும். 20 அந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ என்ன வருது அப்படின்னா 22.6 minutes வருது. டைம்ஸ் ஈக்குவல் டு அப்போது அவங்க இன்பிட்வீன் டைம் வந்து என்ன டைமாக இருக்கணும்? ஷி ஹேஸ் டு ட்ரிங்க் தி காஃபி between 10.22 AM to 10.30 AM இல்லையா? ஏஎம் தானே கொடுத்துருக்காங்க. ஏஎம். ஸோ அவங்க ஆசைப்படுற டெம்பரேச்சர் எவ்வளோ, இந்த டெம்பரேச்சருக்குள்ளே குடிக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டுக்கான டைமை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்ராக்சிமேட்டாக. இது 30ன்னு இருக்குது, வெறும் 30 அப்படிலாம் இல்லை. ஸோ 10 மணிலேருந்து 30 நிமிஷம் கழித்து குடித்தா கரெக்டாக இருக்கும். அப்போ 10:30. இங்கே என்ன வந்திருக்கு? 22. ஸோ 10:22லேருந்து 10:30க்குள்ளே அவங்க குடித்தாங்க அப்படின்னா அவங்க தேவைப்படுற டெம்பரேச்சரில் அவங்களால அந்த காஃபியை குடிக்க முடியும். ஓகேவா? இதுதான் இந்த சம்முக்கான சொல்யூஷன். நெக்ஸ்ட் கொஷின்.
ஒரு பாட்டில் வந்து பாயிலிங் பாயிண்ட் வாட்டர் வந்து 100 டிகிரியில் இருக்குது. ஓகே, ஸ்டவ்லேருந்து ரிமூவ் பண்ணுறப்ப டைம் 0 அண்ட் அதை என்ன பண்ணுறாங்க, கூல் பண்ணுறாங்க இந்த கிச்சன். 5 நிமிஷம் கழித்து அந்த டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளோ 80 டிகிரி செல்சியஸாக டிக்ரீஸ் ஆகுது. அனதர் 5 நிமிஷம் கழித்து எவ்வளோவா ஆகுது, 65 ஆகுது. பட் இந்த சம் பாருங்கள், இதுதான் இருக்கையிலே நம்ம பார்த்ததிலே கொஞ்சம் வித்தியாசமான சம் இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கில். ஏன் அப்படின்னா டெம்பரேச்சர் ஆஃப் தி கிச்சன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதே டிஎம் தான். ஓகேவா? பட் ஈக்குவேஷன் என்னென்னு நமக்கு தெரியும். ஓகே, இந்த ஈக்குவேஷனே எழுதுவோம். dt/dt is equal to k times t minus tm இல்லையா? ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன் சால்விங் நமக்கு என்ன கிடச்சிது, t minus tm is equal to c e power minus kt அப்படின்னு கிடச்சிது. இப்போ அவங்க கொடுத்துருக்க இனிஷியல் கண்டிஷனில் இருங்க, டைம் 0வாக இருக்கிறப்ப டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரியாக இருக்கும். அதுவே 5 நிமிஷம் கழிச்சு, ஸோ டி ஆஃப்டர் 5 மினிட்ஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ குறைஞ்சிருச்சு, 80 டிகிரி செல்சியஸாக குறைஞ்சிருச்சு. அண்ட் ஆஃப்டர் அனதர் 5 மினிட்ஸ்னால் அப்போ மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா டி ஆஃப்டர் 10 மினிட்ஸ் டெம்பரேச்சர் எவ்வளோவா இருக்குது, 65 டிகிரி செல்சியஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 3 கண்டிஷனே வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இங்கே டிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட் டைமாக டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஓகே, கண்டுபிடிப்போமா? முதல்ல t is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், t is equal to 100 டிகிரியை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். t 0வாக இருக்கிறப்ப என்னாகும், இந்த டேர்ம் 0, இது வந்து 100. ஸோ c is equal to 100 minus tm is equal to c. ஸோ இதுதான் நம்மளோட c. அப்போது டிஎம்மோட வேல்யூவை இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. டிஎம் is equal to 100 minus cன்னு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை எப்படின்னா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 5 85 டிகிரி. தேர்ஃபோர் 80 minus tm is equal to இங்கே e power minus kல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ? இல்லை, இது வரைக்கும் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ப்ரொசீட் பண்ணி பார்க்கலாம். எதுவும் மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னா நான் செக் பண்ணிவிட்டு திருப்பி நடத்துகிறேன். சரியா? c e power minus 5k. இப்போ சிக்கு பதிலாக உள்ள வேல்யூவை இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்னாகும், 80 minus tm is equal to 100 minus tm e power minus 5k. தென் இதை சிம்பிளிஃபை பண்ணி டிஎம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். தென் நம்ம மூணாவது ஈக்குவேஷனை அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது ஈக்குவேஷன்லேருந்து என்ன வரும், மூணாவது ஈக்குவேஷனை போட்டோம் அப்படின்னா t is equal to 10 minutes. இது செகண்ட் ஈக்குவேஷன். சரியா? இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷனை போட்டோம் அப்படின்னா 100 இல்லையா, தேர்ட் ஈக்குவேஷன் படி டெம்பரேச்சர் 65 டிகிரி. ஸோ 65 மைனஸ் டிஎம் அப்படியே வச்சுக்கோங்க. சியோட வேல்யூ தெரியாது. இ பவர் மைனஸ் கேடியில் இங்கே minus 10k. இப்போது இதில் 5kக்கான வேல்யூ தெரியும் இல்லையா, இ பவர் minus 5kக்கான வேல்யூ என்னது, இந்த வேல்யூ. அப்போ இதை மாற்றி எழுதிக்கோங்க. e power minus 5k is equal to 80 minus tm by 100 minus tm. அப்போ e power 5kக்கு பல்ட்டோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்னாகும், ஓகே சப்ஸ்டியூட் பண்ணி தான் பார்ப்போமே. சியோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சரியா? மூணையும் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். சியோட வேல்யூ இந்த இருக்குது, இ பவர் 5kவோட வேல்யூ இந்த இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நமக்கு டிஎம் கிடச்சிருவாங்க. ஸோ 65 அடுத்த பேஜில் எழுதுவோமா, நீட்டாக இருக்கும். ஸோ 65 மைனஸ் டிஎம் இஸ் ஈக்குவல் டு சியோட வேல்யூவில் 100 மைனஸ் டிஎம். இங்கே இ பவர் மைனஸ் 10kன்னு இருக்குது. இ பவர் மைனஸ் 10kவை எப்படி எழுதலாம், இ பவர் மைனஸ் 5k இன்ட்டு 2 அப்படின்னு எழுதலாம். சாரி, ஹோல் ப்ராக்கெட்டில் இன்ட்டு 2ன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ அதை தான் பண்ண போகிறோம். இ பவர் மைனஸ் 5kக்கு பதிலாக மட்டும் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயரை வச்சுட்டு ஸ்கொயர் பண்ணிட போகிறோம். இன்ட்டு 80 மைனஸ் டிஎம் பை 100 மைனஸ் டிஎம் த ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுதான்னு பாருங்கள்.
e பவர் மைனஸ் 5kக்கு பதிலாக வேல்யூ இந்த இருக்குது, e பவர் மைனஸ் 10kவே நான் இப்படி மாற்றி எழுதியிருக்கேன். அப்போ e பவர் 5kக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன். ஆனால் வெளியில் ஒரு ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயரை தூக்கி நான் வெளில போட்டேன். சரியா, இப்போ இதை சால்வ் பண்ணோம் இல்லையா? சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? எனக்குமே தெரியல என்ன ஆன்சர் வரும்னு, செக் பண்ணலாம். ஒரு டேர்முக்கு ஒரு டேர்ம் கட் ஆயிரும் ஸ்கொயரில், ஸோ பிரச்சனை இல்லை. 65 மைனஸ் tm இஸ் ஈக்குவல் டு 80 மைனஸ் tm த ஹோல் ஸ்கொயர் பை 100 மைனஸ் tm. இது இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 65 மைனஸ் tm இன்ட்டு 100 மைனஸ் tm இஸ் ஈக்குவல் டு 80 மைனஸ் tm த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ரொம்ப பெரிய ஆன்சர் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வேறு எதுவும் ப்ரொசீஜர் மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சரியா, இப்போதைக்கு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, எந்த மெத்தடில் சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் சால்வ் பண்ணுறேன். அண்டு சப்போஸ் எந்தாவது ஈஸி மெத்தட் கண்ணில் மாட்டுச்சு அப்படின்னா அந்த மெத்தடில் செப்பரேட்டாக இந்த சமக்கு மட்டும் ஒரு வீடியோ போடுறேன். சரியா, மல்டிப்ளை பண்ணுங்கள் எல்லாத்தையும். 65,000 மைனஸ் 65 tm மைனஸ் 100 tm ப்ளஸ் tm ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 64. ஸோ 6400. இங்கே 6500 தான், சாரிப்பா, 6500. அந்த பக்கம் 6400 மைனஸ் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் என்னது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இல்லையா? b ஸ்கொயர் இங்கே என்னது tm ஸ்கொயர். ஸோ ஒரு tm ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 2ab சாரி மைனஸ் 2ab மைனஸ் 2 டைம்ஸ் 80 வந்து எவ்வளோ 160 tm. ஐ திங்க் ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். இது 6500ல் 6400 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 100 இருக்கும். ஸோ 100 மைனஸ் இங்கே ஒரு 165 இருக்குது, 165 tm. இது அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் ஆயிருமா? ஸோ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 165 tm. இந்த பக்கம் என்ன இருக்குது? ஒரு 160 tm இருக்குது, 160 tm. therefore இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? 5 tmனு வரும். ஸோ 5 tm ஈக்குவல் டு 100. திஸ் இம்ப்ளைஸ் தட் tm என்னது 100/5. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20 டிகிரி. நான் ஆன்சர் செக் பண்ணிக்கிறேன், எனக்கு கரெக்டானு தெரில. ஸோ ரூம் டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி செல்சியஸ். அண்ட் கரெக்ட். therefore ரூம் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கண்டுபிடிச்ச ப்ரொசீஜர் மேபி உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகலாம், பட் இதுதான் ஈஸி மெத்தட் ஐ கெஸ். ஏன் அப்படின்னா 3 கண்டிஷனுமே சப்ஸ்டியூட் பண்ணோம் எனிவே. ஸோ அதில் 1லேருந்து 1 மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். முதல்ல என்ன பண்ணோம்? இந்த கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணோமா? t = 0, t = 100 டிகிரி செல்சியஸ். அதிலேருந்து c கிடச்சிருச்சு. கிடச்ச c அப்படியே கொண்டு போய் 2வது ஈக்குவேஷனில் போட்டோம் இல்லையா? 2வது ஈக்குவேஷனில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எழுதி வச்சோம். இந்த மொதல் ஈக்குவேஷனில் கிடச்சது அப்படியே கொண்டு போய் 2வதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு e பவர் 5kவை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். ஏன் அப்படின்னா 3வது ஈக்குவேஷனில் அதுவும் நமக்கு தேவைப்படுது. ஸோ 3வது ஈக்குவேஷனுக்கு திருப்பி வேல்யூவை போட்டுட்டு e பவர் மைனஸ் 5kக்கு வேல்யூ தெரியும், சிக்கும் வேல்யூ தெரியும். இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வேரியபிள் டேர்ம்ஸே இல்லை, வெறும் கான்ஸ்டன்ட்டு tm தான் இருக்கும். அதை ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுறப்பே நமக்கு என்ன கிடச்சிருச்சு? tm = 20 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கிடச்சிருச்சு. நான் தப்பாக வரும்னு நினச்சேன், பட் வரல. குட். ரூம் டெம்பரேச்சர் இஸ் 20 டிகிரி செல்சியஸ். அண்ட் 10th கொஸ்டின். ஸோ ஒரு டேங்க், ஓகே, இது ஒன்று மட்டும்தான் மிக்சர் ப்ராப்ளம். ஓகேவா? ஒரே ஒரு சம் தான் இருக்குது. ஈவன் எக்ஸாம்பிள்லேயே ஒரே ஒரு சம் தான் இருக்குது, மிக்சர் பேஸ்டு ப்ராப்ளம். ஓகேவா? இதில் நீங்கள் இன்ஃப்ளோ ரேட்டும் அவுட்ஃப்ளோ ரேட்டும் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வேல்யூ வந்து என்னது? இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ தான். நம்ம இன் மைனஸ் அவுட்னு எழுதி வச்சுருந்தோம் இல்லையா ஃபார்முலா பேஜில், அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இன்டெகிரேட் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு வேறு எந்த கண்டிஷனுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இனிஷியல் கண்டிஷன் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதையே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்கள். ஒரு டேங்க்கில் வந்து இனிஷியலாக எவ்வளோ லிட்டர் ஆஃப் வாட்டர் இருக்குது? பியூர் வாட்டர் இருக்குது. எவ்வளோ? 50 லிட்டர் ஆஃப் இனிஷியலில் 50 லிட்டர் ஆஃப் பியூர் வாட்டர் இருக்குது. ஓகேவா? 50 லிட்டர்ஸ் ஆஃப் முதல்ல கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. எப்பயுமே கிவன்னு போட்டு கொடுத்துருக்க டேட்டாவை எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து திரும்ப கொஸ்டினை போய் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்குற அந்த பிரச்சனை இருக்காது. அப்புறம் ஸ்டார்டிங் அட் டைம் 0. டைம் 0ல்
நம்ம சால்வெண்ட் லெட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் பி தி அமௌண்ட் ஆஃப் எதை கலக்க போகிறாங்கன்னு பாருங்கள், தண்ணியில் சால்ட். ஸோ லெட் எக்ஸ் பி தி அமௌண்ட் ஆஃப் சால்ட் அட் டைம் t is equal to at time t. ஓகேவா? அப்போது டைம் 0வாக இருக்கப்போ எப்படி இருக்கும்? இப்போ பாருங்கள், எக்ஸுங்கிறது என்ன தான், அமௌண்ட் ஆஃப் சால்ட்டு, அந்த டைமை பொறுத்து எவ்வளோ கலக்கிறாங்கங்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டைம் 0, அப்போது ஸ்டார்ட்டே ஆகலை. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, டைம் 0வாக இருக்கப்போ எந்த அமௌண்ட் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு இனிஷியல் கண்டிஷன். சரியா? அப்போ ஒரு இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நான் கொடுத்துருக்கவே மாட்டாங்கன்னு நினச்சேன், பட் ஒன்று இருக்குது. செகண்ட் திங் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எ பிரைன் கண்டெய்னிங், பிரைன்னா சோடியம் குளோரைடு அப்படின்னு உங்கள் சார் வந்து என்கிட்ட சொன்னார். 2 grams of dissolved salt water per liter into the tank at the rate of 3 liters per minute. ஸோ 2 கிராம் ஆஃப் உப்பு பெர் லிட்டருக்கு கலந்த தண்ணி எந்த ரேட்டில் உள்ளே வந்துட்டுருக்கான், 3 லிட்டர் பெர் மினிட்டுக்கு உள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ இன்ஃப்ளோ ரேட்டு கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ளோ ரேட் வந்து 3 liters per minute. பட் இங்கே பிரச்சனை அது இல்லை. 3 liters per minuteல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சால்ட் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஓகேவா? ஸோ 3 liter, பட் 1 லிட்டரில் எவ்வளோ கிராம் ஆஃப் சால்ட் இருக்கா, 2 கிராம் இருக்குது. அப்போது 3 லிட்டரில் எத்தனை கிராம் அமௌண்ட் ஆஃப் சால்ட் இருக்கும், 6 கிராம் இருக்கும். தேர்ஃபோர் இன்ஃப்ளோ ரேட் எவ்வளோ, 6 கிராம். அவ்வளோதான். 6 கிராம் ஆஃப் உப்பு வந்து உள்ளே வந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, வந்த உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மிக்ஸ் பண்ணுறது எத்தனை லிட்டரில், 50 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வர்றது 3 லிட்டர் பர் ரேட்டில் தான் வந்துட்டுருக்கு உப்பு தண்ணி. பட் உள்ளே இருக்கிறது 50 லிட்டர் ஆஃப் ப்யூர் வாட்டர் இருக்குது. இப்போது அதை ஸ்டர் பண்ணி வெளில அனுப்புறது அதே ரேட்டில் வெளில அனுப்பிட்டுருக்காங்க. அப்போ வெளில போகிறது உள்ளே வர அதே ரேட்டில் தான் வெளில போயிட்டுருக்கு. அப்போ வெளில போகிற ரேட்டும் எவ்வளோவா தான் இருக்கும், 3x/50 தான் இருக்கும் அவுட்ஃப்ளோ. இங்கே மட்டும் ஏன் எக்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா வெளில போகிறப்ப பியூர் வாட்டரில் அந்த 6 கிராம் ஆஃப் சால்ட்டும் கலந்து போகுது. ஸோ வெளில போகிறப்ப அது எத்தனை கிராம் ஆஃப் வாட்டர், எத்தனை கிராம் ஆஃப் சால்ட் வந்து அந்த வாட்டரில் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அதனால் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அண்ட் ஓவரால் வாட்டர் எவ்வளோ இருக்குது, 50 லிட்டர் ஆஃப் பியூர் வாட்டரில் 3 லிட்டர் பெர் மினிட் ரேட்டில் வந்து தண்ணி வெளில போயிட்டுருக்கு அவுட்ஃப்ளோ. ஸோ நம்மக்கிட்ட இப்போ இன்ஃப்ளோவும் இருக்குது, அவுட்ஃப்ளோவும் இருக்குது. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் எழுதிடலாமா, dx/dt is equal to 6 - 3x/50. சரியா? இதை எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 300 - 3x/50. ஸோ dx/dt கிடச்சாச்சு. ஈக்குவல் டு 300 - 3x/50. பட் எனக்கு தேவை என்னது, எனக்கு எக்ஸ் தான் தேவை. எக்ஸ் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் டேர்ம் இருக்குல்ல, இந்த எக்ஸ் டேர்ம் எடுத்து கீழே கொண்டு வந்துட்டு இன்டகிரேட் பண்ணோம். திஸ் இம்ப்ளைஸ் தட் dx/300 - 3x is equal to dt 1/50. ஓகேவா? இப்போ ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணோம். பட் இன்டகிரேட் பண்ணுறதுல இங்கே என்ன பிரச்சனைன்னு பாருங்கள், இதோட டெரிவேட்டிவ் மேலே இல்லை. மேலே இருந்தால் சிம்பிளாக நம்ம லாக்னு எழுதிக்கலாம் இல்லையா? இல்லை இதை கேன்சல் பண்ண முடியுமா, மேபி அந்த ஆங்கிளில் ட்ரை பண்ணியிருக்கலாம் இல்லையா? 1 செகண்ட். இது ரெண்டுலேயும் பாருங்களேன், 3 காமனாக இருக்குது. இதுலேயும் 3 காமனாக இருக்குது, இதுலேயும் 3 காமனாக இருக்குது. தூக்கி வெளில போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த குழப்பம் வராது. ஸோ இதை மாற்றிடுங்க. 3 times 100 - x. ஓகேவா? அப்போ கீழே கொண்டு வரப்போ இங்கே 3 வச்சுக்கோங்க, இங்கே 100 - xன்னு மட்டும் எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள், -xோட டெரிவேட்டிவ் -dx. பட் எனக்கு மேலே வெறும் dx தான் இருக்குது. அப்போது ஒரு மைனஸ் வந்து போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமாக, அவ்வளோதான். அப்போ இங்கேயும் மைனஸ், அங்கேயும் மைனஸ், அவ்வளோதான். ஸோ மல்டிப்ளை பை மைனஸ். அப்போ -dx/100 - x is equal to -3/5 dt. ஆன் இன்டகிரேட் பண்ணோன்னா என்ன ஆகும், இப்போ பாருங்கள் இதோட டெரிவேட்டிவ் மேலே இருக்குது. அப்போ இன்டெக்ரல் ஆஃப் dx/x என்னன்னு சொல்லலாம், log x அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே log ஆஃப் டினாமினேட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ log ஆஃப் 100 - x is equal to -3/5 t + log c. எப்பயுமே ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எடுக்கணும்.
பட் வென்எவர் இன்டகிரேஷனில் லாக் வந்துச்சு அப்படின்னா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டையும் லாக்லேயே எடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் எடுத்திருக்கோம். அண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இது ஏதோ ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் தான் எடுக்கணும். நீங்கள் சீனும் எடுத்துக்கலாம், லாக் சி e⁻c உங்களுக்கு எந்த ஈஸியாக இருக்கும் டூலாக யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கலாம் போதும். ஓகேவா, ஸோ இந்த பக்கம் ப்ளஸில் இருக்க லாக் சி இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸில் வரும். ஸோ லாக் ஏ மைனஸ் லாக் பி என்னது லாக் ஏ பை பி. ஸோ இந்த ஃபார்முலாவை இப்போ இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ லாக் ஆஃப் 100 மைனஸ் எக்ஸ் பை சி ஈக்குவல் டு -3/5t. பட் எனக்கு லாகில் தேவையில்லை, எனக்கு தேவை சொல்யூஷன் வந்து எக்ஸ் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ அந்த லாகை போக வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ரெண்டு பக்கமும் e⁻ ரைஸ் பண்ணிடுங்க. தேர்ஃபோர் 100 மைனஸ் எக்ஸ் பை சி இஸ் ஈக்குவல் டு e⁻−3/5 டைம்ஸ் t. எனக்கு தேவை எக்ஸ் தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள மித்த எல்லா வேல்யூவும் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிருங்க. ஃபஸ்ட்டு கீழே உள்ள சி அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. தேர்ஃபோர் 100 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி e⁻−3/5t. திருப்பி எக்ஸை அந்த பக்கம் கொண்டு போயிட்டு அந்த டேர்மை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? ஐ திங்க் எஸ், பாசிபிள் தான் நினைக்கிறேன். ஆர் டிட் ஐ மேட் எனி மிஸ்டேக்? ஏதோ மிஸ்டேக் இருக்கான்னு? நோ, இல்லையா? ஸோ எக்ஸ் மைனஸ் 100 இஸ் ஈக்குவல் டு -c⁻e⁻−3/5 டைம்ஸ் டி. இங்கே சிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் தானே. ஸோ மைனஸ் சிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் தான், சம் c1 எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 100 இஸ் ஈக்குவல் டு c1 e⁻−3/5t. ஏன்னா மைனஸ்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. சிங்கிறது ஏதோ ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் தான், அதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் அது இன்னொரு கான்ஸ்டன்ட். நான் அதுக்கு நேம் வந்து c1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். வேர் c1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சி. சரியா, இப்போ அவங்க ஒரே ஒரு இனிஷியல் கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் என்னது, டைம் 0வாக இருக்கப்போ ஆட் பண்ண சால்ட்டும் 0 தான். ஸோ எக்ஸையும் 0ன்னு போடுங்க, டிஐயும் 0ன்னு போடுங்க. ஸோ -100 இஸ் ஈக்குவல் டு c1 ஆஃப் e⁻0. தேர்ஃபோர் c1 வந்து என்னென்னு கிடச்சிருக்கு, -100 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதையும் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. தேர்ஃபோர் எக்ஸு -100 ஈக்குவல் டு -100 ஆஃப் e⁻−3/5 டைம்ஸ் t. தேர்ஃபோர் எக்ஸ் என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற -100 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. தேர்ஃபோர் 100 மைனஸ் 100 e⁻−3/5 டைம்ஸ் t தான் த அமௌண்ட் ஆஃப் ரேட் ஆஃப் சேஞ்ச், அமௌண்ட் ஆஃப் சால்ட் ப்ரெசன்ட் இன் த டேங்க். அதுதானே கேட்டிருக்காங்க ஃபைனல் ஆன்சர். ஃபைனலாக கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, அமௌண்ட் ஆஃப் சால்ட் வந்து அந்த டேங்க்கில் அட் எனி டைம் டீயில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஈக்குவேஷன் என்னது, 100 மைனஸ் 100 e⁻−3/5 டைம்ஸ் t. ஓகேவா, இதோட எல்லா சம்முக்கான சொல்யூஷனும் பார்த்துட்டோம். ஸோ வீடியோ பார்த்தவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.